Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஒரு நாள் எழுந்து பார்க்குறப்போ இது எதுவுமே இல்லை, ஒரு சாதாரண மனுஷனாக நம்ம இருக்கோம். ஸ்க்ராட்ச்ல ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல நிற்கிறோம் அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ணுற தமிழிசை எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருப்பாங்க? இப்போ ஏற்கனவே அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில தான் இருக்கேன். நீங்கள் இப்போ இந்த சூழ்நிலையை பார்க்குறீங்க, வீடு காரு. ஆனால் நான் இருந்த சூழ்நிலை 5 வருடமா. ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கையிலேருந்து ஆல்மோஸ்ட் இப்போ ஸ்க்ராட்சில் தானே இருக்கேன். ஆனால் ஆடுன காலும் பாடுன வாயும் சும்மா இருக்காது. ஆளுநராக இல்லாமல் என்னால் இருக்க முடியும், ஆனால் அரசியல்வாதியாக இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. என்னுடைய பாதை வந்து கரடு முரடானது, அதிக கரடு முரடானது. எல்லாரும் நினைப்பாங்க இவங்க அரசியல்வாதியோட மக தானே, இவங்களுக்கு எல்லாம் இலகுவா கிடைச்சிருக்கும் அப்படின்னு. இல்லை, எல்லாமே என்னோட முயற்சி. ஸோ தோல்விகளையே பார்த்து கொண்டிருந்த அம்மாவுக்கு எனக்கு எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். பார்த்துட்டு அம்மா வந்து கவர்னர் போஸ்ட்னு வந்த உடனே எனக்கு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிது. எங்கள் ஊர்லலாம் சொல்லுவாங்க இவ பெரிய கவர்னர், இவ சொல்றதெல்லாம் கேட்கணுமான்னு. அப்போ அந்த போஸ்ட் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க பேசுகிறப்போ அம்மா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்ட்டு. நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு அம்மா? நான் நல்ல அம்மாவே கிடையாது. ஏன் அப்படி சொல்றீங்க? I enjoy everything. I myself plan இதுதான் அப்படின்னு. ஆனால் அதில் எல்லாமே சக்ஸஸிவ் பிளானாக தான் இருக்கும். எல்லாம் எதுவுமே ஃபெயில். I cannot afford to failன்றது எக்ஸப்ட் எலெக்ஷன்ஸ். வேற வழி இல்லை, அது என் கையில் இல்லை. This is a statement though. I can't afford to fail. மகிழ் வித்து மகிழ், அதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேன். இந்த ஒரு மனநிலை சின்ன வயசுல இருந்தே இருக்கு. ஆமாம், எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குப்பா, இது பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப டென்ஷனாக ஆயிடுச்சு. சரி விட்டுட்டு பாண்டி பஜார் போயிடும். பாண்டி பஜார் ஷாப்பிங்கா? பாண்டி பஜார் ஷாப்பிங் ரொம்ப பிடிக்கும். அப்படியே இந்த பிளாட்ஃபார்மில் போய் அப்படி கலர் கலராக எடுத்து போட்டு அப்படியே போவேன். அதனால் பாண்டி பஜார் ஷாப்பிங் என்னோட லைஃப்பில் ஒன்று பிடிச்ச விஷயம். ஆனால் இப்போ பண்ண முடியல. மைக்கு ஏட்டலன்னு ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு அதில் ஏறி நின்னேன். மைக்கு விட்டுட்டாங்க, அதில் நான் எவ்வளோ நல்லா பேசுனேன்னு விட்டாங்க. அந்த ஸ்டூலையும் ஒரு பட்டம் போட்டு நீ வந்து ஸ்டூல் மேலே ஏறி நின்ன. அதே இது ஒருத்தங்க ஒரு பெண்ணு வந்து சாயந்தரம் வந்து டிபேட்ல சொல்றாங்க, இவங்க என்ன ஒரு ஸ்டூல் மேலே ஏறி நிற்கிறவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாம வந்து பெண்ணை வந்து ஒரு பெரிய தலைவரை உருவாகுறாங்கன்றது மறைக்கணும். அதுல எனக்கு மிகப்பெரிய வருத்தம். தமிழ்நாடு அரசியல்ல 2 மாநில ஆளுநராக இருந்து ஒரு கட்சி 5.5 வருஷம் வழி நடத்தி அவ்வளோ ஒரு பர்சனை வந்து அவனை பார்க்க சொல்லுவீங்களா? அதுன்றாங்க, இல்லைன்னா அவன்றாங்க. இது யார் மேல? பெண்ணுனா இன்னும் அந்த உனக்கு பேச தெரியாதுன்னு சொல்ல முடியாது, உனக்கு நடக்க தெரியாதுன்னு சொல்ல முடியாது, கட்சி நடத்த தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் நடத்தி காண்பிச்சிட்டு இருக்கேன். மீட்டிங்ல பேச எழுத தெரியாதுன்னு சொல்ல முடியாது, நான் எழுதிட்டு இருக்கேன். அப்ப என்ன சொல்றது? நீ கருப்பு, நீ இப்படிதான் இருப்பேன்னு. அப்போ நம்மளோட தன்னம்பிக்கை உருக்குலைக்கிறதுக்கான நடத்த மோசமான ஒரு சூழ்நிலைன்னு தான் நான் சொல்வேன். இது எல்லா பெண்களுக்கும் நடக்கும். ஆனா வந்து அதை அவங்க தாங்கிக்கிட்டு நடை போடுவது ரொம்ப குறைவா இருக்கும். அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி அந்த தொடர் ஓட்டம் ரொம்ப முக்கியம். 24/7 இதான் அவங்களோட முழு மூச்சா இருக்குன்றப்போ இதுல ஒரு பிரச்சனை வருது அப்படின்றப்போ how do you tackle it? ஸோ இப்போ என்னன்னா மேம் 63 years இதில் வந்து நீங்கள் பார்க்காத விஷயமே இல்லை. ஹைஸ் லோஸ், வெற்றி தோல்வி எல்லாமே பார்த்துட்டீங்க. ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம், இதை நான் மாற்றணும்னு நினச்சா இது மாற்றலாம். இது ஒரு வேலை இஃப் தேர்ஸ் டைம் மெஷின், ஒரு வேலை அது ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட்டாக வச்சுக்கலாம். இதை மாற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டா எதை மாற்றணும்னு இருக்கும் உங்களுக்கு? இல்லை, நான் வந்து இதை பொது வாழ்க்கையிலையும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி இதை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த ஒரு கருத்தும் இல்லை. நான் என்னோடய வாழ்க்கையை வந்து முழுமை பாலிட்டிக்ஸ்னால் அதில் ஒரு முழுமை. நல்லா வேலை செய்யணும், எல்லாரையும் மதிக்கணும், ஏதாவது தப்பு இருந்தால் உடனே எடுத்து சொல்லணும், நாம் வந்து மக்களுக்கான சேவை செய்யணும், அதுக்கான ஒரு நல்ல அங்கீகாரத்தோடு இருக்கணும் அப்படின்னு. வீட்டில் வந்து நான் என்னையே ஒரு மாதிரி என்னையே உருவாக்கி கொண்ட ஒரு நபர். அதாவது வந்து வீட்டிலனா நம்ம இப்படி தான் இருக்கணும், கவலைப்படக்கூடாது, சிரிச்சிட்டு இருக்கணும், வீட்டில் இருக்கிற நேரத்தில் சந்தோஷமாக இருக்கணும், அதே மாதிரி நல்லா படிக்கணும். நிறைய நான் வெரி ஒரேஷியஸ் ரீடர், நிறையா படிப்பேன். அதனால் ஏறக்குறை எல்லாமே நான் வந்து ஒரு நாளும் அதை மாற்றி கடைசியில் இப்போ மாற்ற வேண்டியதுன்னு ஒன்றுமே இல்லை. என்னோடய பழக்கம் என்னென்னா, இரவு படுக்க போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு 1/2 மணி நேரம் நான் அப்படியே அசை போடுவேன். காலையில் எப்படி அரசியல் வாழ்க்கை இருந்தது, யார் மேலே கோவப்பட்டேனா, இல்லைனா எதாவது தப்பு பண்ணிட்டேனா, அதை கரெக்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னு அப்படி ரிஃபைன் ஆகி இப்போ எனக்கு மாற்றணும்னு இல்லை, எல்லாமே நான் செஞ்சுட்டேன், அவ்வளோதான். அப்படி தான் சொல்ல முடியும். ஓகே, ஸோ ப்ராசஸ்லேயே மெண்ட் ஆகிடுச்சு ஒவ்வொரு நாளுக்குள்ளேயும். ஆமாம், எதையும் மாற்றணும்னு இல்லை எல்லாமே ஆல்மோஸ்ட் நான் பழகி கொண்டேன்றது தான். மாற்ற வேண்டியதுன்னு இனிமேல் இல்லை, இத்தனை வயதுக்கு அப்புறம் இல்லை. ஓகே, தட் இஸ் அ வெரி பிக் திங். எனக்கு மாற்றணும்னு எதுவுமே இல்லை, எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது பெரிய விஷயந்தான். மேம் ஆக்சுவலி நம்மளுக்கு ஒரு நைஸ் ஒரு பாண்டிங் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரே ஊரில் இருந்தனால நான் சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு பெண்ணாக உட்கார்றப்போ அதில் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கும்.
இது ஒரு ஈஸியான ஒரு பிளேஸே இல்லை. உங்களை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், நீங்கள் எத்தனை மீட்டிங்ஸ் ஒரு நாள் அட்டன் பண்ணுறீங்க, எவ்வளோ பிஸியாக இருக்கீங்க, எந்தெந்த வேலைகள் பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப பிரமிப்பாக தான் இருக்குது ஒரு பெண்ணாகவே பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து இந்த இடத்துக்கு ஈஸியாக வரல, இது ஈஸியாக கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். இல்லை மேபி ஃபேமிலி பேக்ரவுண்ட், அப்பாலாம் பெரிய ஆள் அப்படின்றப்போ ஆல்ரெடி ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கிறனால ஒருவேளை ஈஸியாகவும் கிடச்சிருந்துருக்கலாம். ஐ டோன்ட் நோ, இது தெரியாதனால கேட்குறேன். இந்த ஜேர்னி ஈஸியாக இருந்துச்சா இல்லை கஷ்டமாக இருந்துச்சு? இல்லைப்பா, எந்த இதுவுமே எனக்கு ஈஸியாக கிடைக்கல. எல்லாமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கடினப்பட்டு, அது படிப்பாக இருந்தாலும் சரி, அப்புறம் மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அப்புறம் உயர் மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அப்புறம் அதுக்கு மேலே வெளிநாட்டுக்கு போனதாக இருந்தாலும் சரி, அரசியலில் சேர்ந்ததான் சரி, என்னுடைய பாதை வந்து கரடு முரடானது, அதிக கரடு முரடானது. எல்லோரும் நினைப்பாங்க இவங்க அரசியல்வாதியோட மக தானே, இவங்களுக்கு எல்லாம் இலகுவாக கிடச்சிருக்கும் அப்படின்னு. இல்லை, எல்லாமே என்னோட முயற்சி ரொம்ப கடினப்பட்டு தான், ரொம்ப கடினமான பாதை எந்து என்னை பார்த்தா அப்படி தெரியாது. கடினத்தை அப்படியே நான் வந்து தகர்த்து வருவேன். நான் ரொம்ப கடினமான பாதை. ஏன்னா நாங்கள் அரசியல்வாதியோட மகளாக வளர்ந்தா கூட அப்போ எமர்ஜென்சி பீரியடு 75ல் என்னோட கடைசி தங்கச்சி பிறக்கிறா. அப்போ எங்கள் அப்பா ஜெயிலில் இருக்காங்க. நான் பொண்ணாக ரொம்ப ஒரு 9 மாதம் அப்பா ஜெயிலில் இருக்கும்போது ரொம்ப கடினப்பட்டு தங்கைகளை பார்க்குறது. அது அப்புறம் அப்பா வீட்டிலே இருக்க மாட்டாங்க. அதனால் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டுக்கு என் தங்கைகளுக்கு எனக்கு 1.5 வயசு 1 வயசு தான் வித்தியாசம். ஆனால் அவங்களுக்கு பேரண்ட் டீச்சர் மீட்டுக்கு நான் போய் யாராவது ஒருத்தர் வரணுன்னா எங்கள் அம்மாவில் போக முடியாது, நான் போய் உட்காந்துருப்பேன். ஸோ அது மாதிரி எல்லா விதத்துலையுமே கடினப்பட்டு அதுக்கப்புறம் மருத்துவக் கல்லூரி சேர்றேன். நான் தான் பொண்ணானாலும் எனக்கு வருடம் படிக்கும்போதே திருமணம் ஆகிடுச்சு. ஸோ திருமணம் ஆனதுக்கப்புறம் அதை தொடர்ந்து படிக்கணுன்றது ஒரு பெரிய சவால். நல்ல வேளை எங்கள் டாக்டர் சவுந்தரராஜன் ரொம்ப ஒத்துழைப்பு இருந்தனால அது ஒன்று. அதுக்குள்ளே 3வது வருடம் படிக்கும்போது ப்ரெக்னென்சி, என் பையன் பிறக்கிறது. அது நான் 3வது வருட மாணவியாக இருந்து ஒரு வித்தியாசமான ஒரு மாணவியாக நான் போய் மருத்துவக் கல்லூரிக்கு போவேன். அதுக்கப்புறம் என் பையன் பிறந்த உடனே நான் 4வது வருடத்தை படிக்கணுன்றக்காக அவனை அம்மாட்ட விட்டுட்டு அப்புறமா நான் படிப்பை தொடர்ந்தேன். அப்புறம் வெளிநாடுக்கு போகும்போது என்னோடய பாப்பா பிறந்துட்டா, 2 பேரையும் அம்மாட்ட விட்டுட்டு நான் அப்புறம் போனேன். அப்புறம் அப்பாவை எதிர்த்து அரசியலில் குதித்ததுனால ஆரம்ப காலத்தில் மிக கரடு முரடான பாதைகள், வீட்டில் ஒரு பெரிய இடைவெளி அப்பா வீட்டுக்கும் எனக்கும். ஆக கரடு முரடில் தான் மேலே வந்தது. எதுவுமே எனக்கு இலகுவாக கிடைக்கல. அரசியல் தலைவராகவும் வந்து அப்புறம் 25 வருடம் ஆகுது நான் அரசியலுக்கு வந்து. எல்லாமே கரடு முரடு. ஆனால் அந்த கரடு முரடான பாதையை கூட அது ரொம்ப சுகமான பாதையாக மாற்றிக்கிற பழக்கம் எனக்கு இருக்குது. அதனால் அது இப்போ சொல்கிறப்போவே தெரியுது எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்த நான் உருவாக்கியிருக்கேன்னு தெரியுமான்ற மாதிரி ஒன்று தெரியுது. இப்போ உங்கள் வீட்டுக்கு வரப்போவே ரொம்ப அழகாக இருக்குது மேம். வெளியில் 2 பேர் இருக்காங்க, அந்த பெரிய காரு, அதில் இருக்கிற அந்த கொடி, அந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குல்ல, இந்த இடமா இருக்கலாம், உங்களோட தோரணையாக இருக்கலாம், இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் அது ஒவ்வொரு நாள் அந்த வாழ்க்கையை வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றதும் ஒரு பக்கம் உணர முடியுது. ஒரு நாள் எழுந்து பார்க்குறப்போ இது எதுவுமே இல்லை, ஒரு சாதாரண மனுஷனாக நம்ம இருக்கோம். ஸ்க்ராட்சில் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல நிற்கிறோம் அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ணுற தமிழிசை எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருப்பாங்க? இப்போ ஏற்கனவே அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் தான் இருக்கேன். நீங்கள் இப்போ இந்த சூழ்நிலையை பார்க்குறீங்க, வீடு காரு. ஆனால் நான் இருந்த சூழ்நிலை 5 வருடமாக ஒரு 25 செக்யூரிட்டிஸு, முன்னால் 10 கான்வாய் கார், பின்னால் 10 கான்வாய் கார். அதுக்கப்புறம் வந்து பணியாளர்கள். இது ராஜ்பவன், இது வீட்டில் இருக்கேன், வீட்டில் பாதி நேரம் இருக்க முடியாது, ராஜ்பவனில் இருப்பேன். ஒரு 30-40 பணியாளர்கள், வந்து சமையல்காரர்களே 10 பேர். ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கையிலேருந்து ஆல்மோஸ்ட் இப்போ ஸ்க்ராட்சில் தானே இருக்கேன். அதனால் அந்த நிலையில் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எந்த சூழ்நிலையையும் அக்காமடேட் ஆகிக்கிற மனநிலை எனக்கு இருக்குது. இப்போ எல்லாருமே என்னை பார்க்குறவங்கலாம் கேட்பாங்க, ஏன்னா 2 ராஜ்பவனில் அப்படியே பயங்கர அதிகாரத்தில் இருந்துட்டு நீங்கள் கூப்பிட்டா சீஃப் மினிஸ்டர் பேசணும், மினிஸ்டர்ஸ் பேசணும், நீங்கள் போனால் சீஃப் மினிஸ்டர் தான் உங்களை வரவேற்கணும். ஆக என்னோடய வாழ்க்கையில் இந்த 5 வருடங்கள் வந்து அது மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இப்போ நான் ஒரு சாதாரண ஒரு நிலைக்கு வந்திருக்கேன். இதுவும் இல்லாமல் தனியாக இருக்கணும்னா, ஆனால் ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காது. ஆளுநராக இல்லாமல் என்னால் இருக்க முடியும், ஆனால் அரசியல்வாதியாக இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அதனால் அப்படியே ஒரு நிலைமை வந்தால் கூட அடுத்த நேரம் காரை வர சொல்லுவா, வெளியேவான்னு சும்மாவான்னு போய் மக்களை பார்த்துட்டு வரலான்னு போய் பார்க்க போயிடுவேன். ஆக அது பழக்கப்பட்ட வாழ்க்கை. இப்போ நீங்கள் சொல்கிறப்போ அவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது. இத்தனை வேலைக்காரங்க இருப்பாங்க, இந்த இடத்துல போனால் இவங்க ரிசீவ் பண்ணுவாங்க, பயங்கரமாக இருக்கும்ல மேம் அந்த ஒரு லைஃப் ஸ்டைலு. அது நீங்கள் என்னைக்காவது ட்ரீம் பண்ணியிருந்திருக்கீங்களா சின்ன வயசில்? சின்ன வயசில் அப்படி ட்ரீம் பண்ணதில்லை. ஆனால் அரசியல்வாதியாக பெரிய ஆளாக வரணும்னு நான் ட்ரீம் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டு வந்து அது வந்து புரோட்டோக்காலில் 4வது மரியாதைக்குரிய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அப்புறம் பிரதம அமைச்சர், அப்புறம் ஆளுநர்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு புரோட்டோக்கால், இவ்வளோ போலீஸ்மேன், எங்கே போனாலும் காட் ஆஃப் ஆனர்,
அப்படி இருப்பேன்னு நான் நினைக்கல. அதுவும் அந்த வயசுக்குள்ளே, ஏன்னா கவர்னர்னா ஒரு 65-70 வயசுக்குள்ளே தான் நான் தான் யங்கஸ்ட் கவர்னர் ஆகும்போது. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் மக்கள் பணிக்கு வரணுன்ற மனநிலை மிகச்சிலருக்கே வரும். எக்ஸாக்ட்லி. அது ஒரு ஈஸியான டிசிஷனாக இருந்துக்கவே முடியாது. டிசிஷன் ஈஸி தான், ஏன்னா நான் என்னோட விருப்பம் வந்து மக்கள் பணி. ஆனால் வந்து அந்த வாழ்க்கையை விட்டுட்டு ஜென்ரலாக நீங்கள் ஒரு வாட்டி ராஜ்பவன்லேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா, இல்லை இன்னும் நமக்கு வாய்ப்பு இருக்கும்போது, இன்னொரு 5 வருடங்களுக்கு கூட நம்மளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது அதை விட்டுட்டு வரணும்னா, அப்போ என்னோட மக்கள் பணி எவ்வளவு விருப்பமானது, நானே எடுத்த முடிவு தான். இதை என்னை யாரும் வேற ஃபோர்ஸ் பண்ணல, நானே எடுத்த முடிவு. அப்போ எவ்வளவுக்குள்ள நான் மக்கள் சேவையில் ஆசைப்படுகிறேன்றது தான் நான் சொல்லக்கூடிய செய்தி. அவ்வளோதான். ஓகே. இப்போ இன்னொரு, ஏன்னா சேஃப் ஜோன்லேருந்து வெளியே வந்தால் தான் நம்மளால் எதுவும் செய்ய முடியும். சேஃப் ஜோன்லேருந்து அப்படியே உட்காந்துருக்கலாம், அது தேவையில்லை அப்படின்றது. ஓகே, இது ஒரு பயங்கரமான ஆன்சர் ஆக்சுவலி. இப்போ நீங்கள் பேசுகிறதுல இன்னொன்று தெரிஞ்சது எப்படின்னா, டாக்டர் படிச்சிருக்கீங்க, எம்பிபிஎஸ் படிச்சிருக்கீங்க, வெளிநாட்டில் வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் டாக்டர்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டில் இருக்கீங்க, பல பேருக்கு பல ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் படித்து பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி. இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் பணிக்காக வரணும், அந்த இடத்துல ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கல்ல, ஐ ஷுட் சேஞ்ச் மை ட்ராக், இது இல்லை அப்படின்ட்டு. நீங்கள் சும்மா இல்லை ஐடியலாக இருந்துட்டு இங்கே வரல, டைம் பாஸ்க்கோ இல்லை பண்ணலாமே அப்படின்றது இல்லை. யூ ஆர் பிஸி சம்வேர் எல்ஸ், ஒரு வேற ஒரு ஃபோக்கஸில் இருந்தீங்க, பட் யூ ஹேவ் டு சூஸ் அப்படின்றப்போ அந்த ஒரு பாயிண்ட் என்னவா இருக்கும்னு எனக்கு கேட்கணும்னு ரொம்ப ஆசை. இல்லை அப்படி பாயிண்ட் சில பேர் வாழ்க்கையில் ஒன்று தான் வரும், என்னோட வாழ்க்கையில் பல பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, உதாரணத்திற்கு என்னென்னா வந்து திருமணமான அப்புறம் படிக்கிறது அப்படின்றது. ஏன்னா முதல் வருடம் படிக்கும்போது திருமணம் ஆகிடுச்சு, செமிஸ்டர் அப்புறமா தான் நான் செமிஸ்டர் எழுதுகிறேன். ஆக அந்த படிப்பு அதை கண்டினியூ பண்ணேன்னா என்னோட ஆப்ஷன் தான். திருமண வாழ்க்கையில் இருக்கலாம், இல்லைனா நம்ம வந்து மருத்துவ மாணவியாக இருக்கலாம். ஆனால் மருத்துவ மாணவி என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம மருத்துவ மாணவி, ஏன்னா திருமணமானப்புறம் உங்களுக்கு தெரியும் உறவினர்களை பார்க்கணும், நம்மளோட ஒரு திருமணமான பெண்ணோட எல்லாமே வித்தியாசமாயிடும். ஆனால் அதுக்கப்புறம் படிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தது. அப்புறம் வந்து குழந்தை பையன் பிறந்ததுக்கு அப்புறமும் அவனை வைத்து தஞ்சாவூரில் வளர்க்குறதா, இல்லைனா அவனை அம்மாட்ட விட்டுட்டு மறுபடியும் நம்ம படிப்பை தொடர்றதா, அது ஒரு பெரிய டிசிஷன். அதுக்கப்புறம் அரசியலுக்கு வரணும் அப்படின்றது. மருத்துவத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு பிஸி டாக்டர். நான் அடிக்கடி சும்மா ஒரு இது சொல்லுவேன். ஒருத்தர் வந்து ஒரு அரசியல்வாதிட்ட வந்து கேட்டார், ஐயா எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்கன்னு. அரசியல்வாதி சொன்னாரா, எனக்கு வேலை கிடைக்காததுனால தானே நானே அரசியல்வாதியானேன். இது சும்மா ஜோக்குக்கு நான் சொல்கிறது. ஆனால் நான் அப்படி இல்லை, 2 கிளினிக் வச்சுருந்தேன், ரோரிங் ப்ராக்டிஸ். ஏன்னா நான் தான் ஃபீட்டல் தெரப்பி அப்படின்ற ஒரு ஸ்பெஷாலிட்டியில் வந்து நான் வந்து 2வது நபர் தமிழ்நாட்டிலே படித்தது. அதே மாதிரி அல்ட்ராசவுண்டில் வந்து நான் ரொம்ப, எனக்கு வந்து ஒரு பெரிய திறமை இருக்குது. இப்படி கண்ணில் பார்த்தேன்னா அதில் வந்து எல்லோரும், நான் கனடாவுக்கு போகும்போது சொன்னாங்க, 1/2 மணி நேரம் நாங்கள் பார்க்குறது 5 நிமிஷத்தில் பார்த்து கண்டுபிடிச்சிருங்க, நீங்கள் ஏன் ட்ரைனிங் வந்தீங்க, நீங்கள் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு எனக்கு அதில் ஒரு நாலேஜ் உண்டு. அதனால் எனக்கு வந்து 2nd ஒப்பீனியன் 3rd ஒப்பீனியன்லாம் வரும். 2 கிளினிக் வச்சுருந்தேன், ஒன்று வந்து KK நகரில், ஒன்று ஐஸ் ஹவுஸ் கோடம்பாக்கத்தில். 2ம் இறக்கறை முடிச்சு பண்ணுறதுக்கு வந்து ஒரு 12 மணி நைட்டு ஆகிடும். அவ்வளோ பிஸி பர்சன் நான். அதே மாதிரி இன்னொரு மெடிக்கல் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்தேன், ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில். 4-5 ஹாஸ்பிட்டலில் கன்சல்டண்ட்டாக இருந்தேன். சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல், தேவகி ஹாஸ்பிட்டல், சூர்யா ஹாஸ்பிட்டல், MGM, MMM, இதை மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நான் கன்சல்டண்ட்டாக இருந்தேன். அதனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பயங்கர பிஸியாக இருப்பேன் என்னோடய ப்ரொஃபஷனில். யாருமே என்ன அந்த நேரத்தில் பார்க்கும்போது இவங்க இதெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு போவாங்கன்னு யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் என்னோடய பேஷன் சின்ன வயதுலேருந்து எங்கள் அப்பாவை பார்த்து அரசியல். ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணேன், பாலிடிக்ஸ்க்கு வரணும், ஆனால் தேசிய கட்சி தான் சேரணும். ஆனால் ஒரு நாள் வாஜ்பாய்ஜியை பற்றி கேள்விப்படுறேன், உடனே வந்து நம்ம பாஜகவில் சேரணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறேன். நேர் எதிரில் அப்பாவை கிட்ட சொல்லாமல் பாஜகவில் சேர்றேன். ஸோ இது ஒரு முடிவு. பாஜகவில் சேர்ந்ததுக்கப்புறம் இது வந்து நேஷனல் செக்ரட்டரி அப்படி படிப்படியாக வரேன். ரொம்ப மாவட்ட லெவல்லேருந்து மாநில லெவல்லேருந்து தேசிய செயலாளரானோடனே மாநில தலைவராகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. உடனே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, தேசியத்துலேருந்து மாநிலம் வருவதான். இல்லை, எனக்கு என்னென்னா மாநில தலைவர்ன்றது ஒரு மரியாதைக்குரிய, ஏன்னா என்னதான் எவ்வளவு போஸ்ட் இருந்தாலும் நாம் ஒரு கட்சியோட ஒரு மாநிலத்தோட தலைவர். அதனால் அதை வந்து அப்போ எல்லாரும் தேசியத்தை விட்டுட்டு மாநிலத்துக்கு வந்தீங்க. அதுக்கப்புறம் மாநில தலைவரான பிறகு ஆளுநர்
ஆனேன். ஆளுநர் ஆகும்போதும் அப்படி தான், அரசியல் விட்டுட்டு ஆளுநர் ஆகணும். ஆனால் அப்போ வந்து நிச்சயமாக அது எனக்கு பெருமை மிகு ஒரு போஸ்ட்டு தான். அதனால் எங்கள் அம்மாவும் அப்போ உயிரோடு இருந்தாங்க. இந்த செய்தி வந்த உடனே எங்கள் அம்மா சொன்னது, ஏன்னா தோல்விகளையே பார்த்துட்டாங்க அவங்க. ஏன்னா அது எங்கள் மேலே தப்பு இல்லை, கட்சி வளர்ந்து வருகின்ற கட்சி. அதனால் எம்எல்ஏக்கு நிற்கும் போது நாங்கள் தோற்று தான் போனோம், எம்பிக்கு நிற்கும் போது தோற்று தான் போனோம். ஸோ தோல்விகளையே பார்த்து கொண்டு இருந்த அம்மாவுக்கு எனக்கு எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். பார்த்துட்டு அம்மா வந்து கவர்னர் போஸ்ட்டுன்னு வந்த உடனே எனக்கு பெரிய அங்கீகாரம் கிடச்சிது. எங்கள் ஊர்லலாம் சொல்லுவாங்க, இவ பெரிய கவர்னர், இவ சொல்கிறதெல்லாம் கேட்கணுமான்னு. அப்போ அந்த போஸ்ட் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க. அதனால் நான் வந்து கவர்னர் போஸ்ட் எடுத்துட்டேன். அதில் நான் மகிழ்ச்சியாக தான் பணியாற்றி கொண்டது. இன்னொன்று 2 கவர்னர், இது வந்து யாருக்கும் இந்த பெரிய வாய்ப்பு கிடைக்காது. ஒரு துணைநிலை ஆளுநர், ஒரு ஆளுநர். ஏறக்குறைய துணைநிலை ஆளுநராக 3 வருடங்கள், ஆளுநராக 4.5 வருடங்கள். ஆக இது அம்மாவை வந்து ராஜ்பவனில், அம்மா இப்போ கொரோனாவில் இறந்துட்டாங்க, ஆனால் ராஜ்பவனில் 2 வருடம் அவங்கள வந்து ஒரு மகாராணி மாதிரி வச்சது என்னோடய வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது. நான் ஆளுநராக இருந்து பல நல்லது மக்களுக்கும் செஞ்சுருக்கேன். ஆனால் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு செஞ்சது எங்கள் அம்மாவை ராஜ்பவனில் வச்சு பார்த்துக்கிட்டது. ஆக அது முடிச்சுட்டு அப்புறம் சரி ஆளுநராகவே கண்டினியூ பண்ணல. ஏன்னா எனக்கு வயது இருக்கிறது, என்னோட திறமை 2 ஆளுநரை கொடுத்துருந்தனால என் மேலே பெரியவங்களுக்கு நம்பிக்கையும் இருந்தது. ஆனால் என்னோட பேஷன்னு நான் சொல்ல, எப்படி மருத்துவத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வரணும்னு அதே பேஷன் என்னை வந்து ஆளுநராக ராஜினாமா செய்துட்டு அரசியலுக்கு வர வச்சிருக்கு. இப்போ அந்த பயணித்து கொண்டு இருக்கிறேன். அதனால் என்னோடதுலேருந்து ஒரு டிசிஷன் இல்லை, இதே மாதிரி பல சவாலான டிசிஷன்கள். மருத்துவத்தை விட்டுட்டு முழுவதும் அரசியலுக்கு வந்தது, அரசியல் விட்டுட்டு ஆளுநரானது, அரசியலிலேயே பல நிலைகளில் வேறு முடிவெடுத்தது, அப்பாவை தாண்டி வேறு கட்சிக்கு முடிவெடுத்தது. இது மாதிரி எல்லா முடிவுகளுமே எனக்கு வந்து ஒரு சவாலான முடிவுகள் தான். ஆனால் எல்லா முடிவுகளுமே ஆரம்பத்தில் ரொம்ப தவறான முடிவாக தெரியும். இப்போ எல்லாரும் இவ்வளோ ப்ராக்டிஸ் இருக்கும்போது நீங்கள் சுற்றிட்டு தானே இருக்கீங்க, அப்போ ஒரு பெரிய பொறுப்பு கிடச்சிருக்காது. உடனே சும்மா இந்த மாதிரி மாவட்ட பொறுப்பில் இருக்கிறதுக்கு தானே நீங்கள் இவ்வளோ பெரிய மருத்துவ உலகை விட்டுட்டு வருவீங்கன்னு சொல்லி அப்போ பொறுமையாக கேட்டு பொறுத்து இருக்கணும். அப்போ தான் அதுக்கு மேலே தான் வர முடியும். ஏன்னா இல்லை அந்த ஒன்றையே நம்மளை தலைவராக்குவாங்க இல்லை. அதே மாதிரி இப்போ ஆளுநராகி இப்போ நாங்கள் வந்து இப்போ பிஜேபியில் சேர்ந்தோன்னே அப்பா கூட இருந்திருக்கலாம்ல, பிஜேபியில் வந்து என்ன பண்ண போகிறேன். அப்போ டெசிஷன் தப்பாக இருந்தால் கூட அந்த பிஜேபி தான் என்னை மாநில தலைவராக ஆக்கியது, அந்த பார்ட்டி அந்த பிஜேபி தான் என்னை ஆளுநர் ஆக்கியது. என்னோடய திறமையும் கடுமையான உழைப்பையும் பார்த்து. அதே மாதிரி இப்போ ஆளுநராக இங்கே வந்து எதுக்கு ஆளுநராகவே இருந்திருக்கலாம், அவ்வளோ வசதியை விட்டுட்டு ஏன் வந்தீங்க அப்படின்னு தப்பானதுன்னு நினைக்கிறாங்களே. ஆனால் நான் அது சரியான முடிவுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனது வாழ்க்கையில் அதாவது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் இதற்கு காரணம் இவங்க வாழ்க்கை இதான் இருக்கு, நான் மக்கள் பணி தான் என்னோட காரணம், அரசியல் தான் என்னோடய வாழ்க்கைக்கு காரணம் நான் நினைக்கிறேன். அதனால் இந்த முடிவு ஆரம்பத்தில் தவறாக நினச்சா கூட நிச்சயமாக இதில் சாதனை செய்வேன். அதான் அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படி தான் என்னோட ஒவ்வொரு முடிவுகளும் ஆரம்பத்தில் தவறான முடிவாகவும் பின்னால் சரியான முடிவாகவும் தெரிந்தது. இந்த முடிவும் அப்படி தான் இருக்கும். பியூட்டிஃபுல் ஜர்னி, ஒரு ஸ்ட்ராங் உமன் அப்படின்றது ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் நிரூபிச்சுட்டே இருந்திருக்கீங்க. இவ்வளோ இன்டென்ஸான ஒரு ஃபேஸ் ஒன்று இருக்குது ஒர்க் லைஃப்பில், வந்து ஒரு பயங்கரமான பரபரப்பாக இருக்குது உங்களோட லைஃப். டெய்லி ஸ்கெடியூல் கேட்டாலே எப்படி என்னப்பா கொஞ்சம் பொறுமை அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. அவ்வளோ பிஸி பர்சன் நீங்கள். அப்படியே கட் பண்ணி பார்த்தா உங்களோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் மென்ஷன் பண்ண ஒரு விஷயம் தான், 21 வயசில் கல்யாணம் ஆச்சு அப்படின்ட்டு. சரி, ஒவ்வொரு பொண்ணுக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும், ஒரு கனவு இருக்கும், நம்மளோட எல்லாமும் மாணவன் வந்து இப்படிப்பட்டவனாக இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. அந்த 21 வயசு தமிழிசைக்கு என்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு அந்த டைமில்? ஒரு கனவுனா வர போகிறவங்க எப்படி இருக்கு? அதாவது எனக்கு படிப்பை கண்டினியூ பண்ணுறதுக்கு உதவி செய்யணுன்றது தான் என்னோட ஒரு குறிக்கோளாக இருந்தது. என்னொன்று நான் எப்போவுமே ஒரு பரபர நாள், அதாவது வந்து என்னோட வாழ்க்கை வந்து இதோட இப்போ எங்கள் சமையல், எனக்கு அரசியல் மேடை தெரிகிற அளவுக்கு சமையல் மேடை தெரியாது. சின்ன வயசுலேருந்தே அம்மா சமையல் கட்டுக்கு நான் போனதே கிடையாது. எங்கள் அப்பா எழுதுவாங்கள்ல, அவங்க பின்னாலே போய் அப்பா இதை மகளே சொல்லு மகளேன்னு தான் கூப்பிடுவாங்க, இது எழுதுனா அதை எழுதிக்கிட்டே போவேன். அதுக்கப்புறம் எல்லா ஃபோன் நம்பரும் மனசில் வச்சுக்குவேன். அப்போ இந்த மாமாவுக்கு போடுன்னா உடனே அப்போல்லாம் டயல் ஃபோன் தானே, மனசில் வச்சுட்டு டயல் பண்ணி அப்பாவுக்கு கொடுப்பேன். அப்புறம் அப்பா ஷேவ் பண்ண தினத்தந்தி தினமணிலாம் எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ அப்போவே வந்து எனக்கு வந்து என்னோட எண்ணம் முழுவதுமே பொது வாழ்க்கை தான். எல்லாத்தோட ஆச்சரியம் எனக்கு கல்யாணம் ஆகும்போது மரியாதைக்குரிய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் பேசுகிறாங்க. இவங்க பார்த்தா ரொம்ப சின்ன பொண்ணு, அப்போ நான் ரொம்ப ஏதோ 35 kg தான் வச்சுக்கோங்களேன், ரொம்ப சின்ன பொண்ணாக இருப்பேன். அப்போ இந்த பொண்ணை பார்த்தா இப்போ ஆனால் சவுந்தரராஜன் கொஞ்சம் சீனியர், ஏன்னா அப்போ சார் டிஎம் படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் பொண்ணை பார்த்தா இவங்க வந்து மருத்துவ உலகுக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியல. பிற்காலத்தில் அவங்க ஒரு சமுதாய பணிக்கு வந்து அதுக்கு சவுந்தரராஜன் கூட துணை இருக்கணும்னு எப்போ சொன்னார்னா, அப்போ என்னை பார்த்தா அப்பாவி இதுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதானு உண்டான்னு தோணும். அப்போவே என்னை பார்த்து சொன்னேன். ஆனால் அப்போவே நான் குட்டியாக இருந்தால் கூட எனக்கு அந்த உள்ளே வந்து ஒரு ஃபயர் இருக்குல்ல, அதை பண்ணிடணும் இதை பண்ணி. அப்போவே நான் மருத்துவக் கல்லூரியில் மாணவர் அமைப்போட தலைவராக இருந்தேன்.
ஸ்டூடெண்ட் லீடர். ஸ்கூல்லையும் அப்படி தான். கிளாஸில் இருக்கிறத விட பேச்சு போட்டிக்கு போகிறதியா, நாடக போட்டிக்கு போறியா, கட்டுரை போட்டிக்கு போகிறது, முடியுதோ இல்லையா பேரை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் நான். அந்த ஃபயரை வந்து அணைச்சிடக்கூடாது, இதை இன்னும் ஏற்றி நம்மளை மேலே கொண்டு வரணுன்றதான் என்னோடய ஒற்றை குறிக்கோளாக இருந்து இறைவன் எனக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்து நான் என்ன நினைத்தேனோ, என்னை விட அதிகம்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து அரசியல் ஆரம்பத்தில் படித்து முடிக்கணும்னு நினச்ச கூட சார் அடிக்கடி, இல்லை உனக்கு இருக்கிற அந்த திறமைப்பா, இது வந்து ஒரு வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கிறது கிடையாது, ஒரு மருத்துவமனைக்குள்ளே அடங்கி இருக்கிறது கிடையாது, இது வந்து வெளியே போய் சாதனை படைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் நீ அப்படின்னு அவங்க என்ன ஏற்கனவே எனக்கு ரொம்ப ஒரு பூஸ்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்திருக்காங்க உங்களுக்கு. ஏன்னா வந்து அது இல்லைன்னா நான் என்னோட அந்த அந்த ஒரு 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 சக்தியான ஒரு எதையான செஞ்சிடணுன்றதுக்கு இது ஒரு பெரிய நான் வாழ்க்கையில் சிரமப்பட்டிருப்பேன். இது வந்து எனக்கு பெரிய பாக்கியம். இறைவனை நல்லா நான் சாமி கும்பிடுவேன், அதுக்கு எனக்கு பெரிய பாக்கியம். அதனால் எந்த கஷ்டம் வந்தாலும் தாண்டிட முடியுன்றதுக்கு அந்த துணையோட பலம் தான். ஓகே சார், சப்போர்ட்டிவான ஒரு ஃபேமிலியும் வீட்டில் இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க பேசுகிறப்போ அம்மா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்ட்டு. நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு அம்மா? நீங்கள் 2 குழந்தைங்க இருக்காங்க. நான் நல்ல அம்மாவே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ரொம்ப ஆசையான அம்மாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டது தான். ஆனால் இப்போ என் பையனை நான் படிக்கிறதுக்கு எங்கள் அம்மாட்ட விட்டுட்டேன். என்னோட பாப்பா வந்து சின்ன பொண்ணாக இருக்கும்போதே நான் அரசியலுக்கு வந்துட்டேன். அதனால் காலையில் அவளை வந்து ஒரே ஒரு காரணத்துக்கு சர்ச் பார்க்கில் சேர்த்தேன். ஏன்னா சர்ச் பார்க் வந்து 1:30 மணிக்கு முடிஞ்சிடும். எங்களோட வேலையெல்லாம் மெடிக்கல் ப்ராக்டிஸ் ஆனால் கூட எல்லாம் 4 மணிக்கு அந்த 1.5 மணி நேரம் அவள் கூட இருக்கணுன்றதுக்காகவே சர்ச் பார்க்கில் சேர்த்து அவளை கூப்பிட்றதுக்கு நான் போவேன். இந்த காரில் வரும்போதே. ஸோ நேரம் ஒரு தாயாக நான் 2 பிள்ளைங்களுக்கும் செலவழித்த நேரங்கள் மிக மிக குறைவு. அது எனக்கு மனசில். ஆனால் ஒன்றை சாதிக்கணும்னா ஒன்றை இழந்து தான் ஆகணும். நான் அப்படியே அம்மாவாக எல்லாம் செய்து கொண்டு இருந்தேன்னா இந்த உயரத்துக்கு நான் வந்திருக்க முடியாது. எங்கெங்கெல்லாம் என்ன நேரம்லாம் மீட்டிங், ஒரு மீட்டிங் கூட நான் விட மாட்டேன். கட்சி ரீதியாக நம்மளை எதிர்பார்க்குற மீட்டிங் எல்லாத்துக்கும் நான் போவேன். வீட்டில் எந்த பிரச்சனை, பாவம் சார் சில நேரம் சர்ஜரியை தான் இருந்தால் கூட நீ இந்த மீட்டிங்க்கு பரவாயில்ல, நான் வந்து பிள்ளைங்களை எங்கள் பையன் அம்மாட்ட தான் வளர்ந்தான். ஓகே, சுகந்தன்னு பேர். அவன் எங்கள் அம்மா தான் வளர்த்தாங்க. எங்கள் பாப்பா பூவினின்னு பேர், அவன் என்கிட்ட தான் வளர்ந்தா. ஆனால் சார் சில நேரம் நான் அவசரமாக வீட்டை விட்டு வெளியே போகணுன்னா உடனே அவங்க வந்து பார்த்துக்குவாங்க. அதனால் நல்ல அம்மான்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் நல்ல அம்மாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டது உண்டு. ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு என்ன தேவையோ அது தூரத்துல இருந்தே கண்காணிச்சு அதை கொடுத்துட்டே இருக்கிறீங்க. ஆமாம், அந்த கவனம் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, காலேஜுக்கு வர டைம்னா உடனே காலேஜுக்கு கிளம்பிட்டாங்களா, இல்லைன்னா காலேஜ்லேருந்து வந்துட்டாங்களா, மத்தியானம் என்ன சாப்பிட்டாங்க, சாயந்தரம் என்ன செஞ்சுருக்காங்க, அது காலையிலேருந்து வெளியே இருந்தால் கூட அந்த கவனம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில் நல்ல தூரத்துல நல்ல அம்மா, பக்கத்துல நல்ல அம்மா. ஆக்சுவலி இந்த மதர்ஸ்ல சொல்லுவாங்க இல்ல மேம், இந்த மாம் கில்ட்னு ஒன்று இருக்கும். என்னதான் நல்லது பண்ணி பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தாலும் ஐயோ இதுல கொஞ்சம் குறை வச்சிட்டோமோ, இதுல கொஞ்சம் குறை வச்சிட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அப்படின்வாங்க. அதை எப்படி நீங்க டேக்கிள் பண்ணீங்க? இல்லை, எனக்கும் அது உண்டு. இப்போ என் பையனை வந்து ஒரு வேளை நம்ம இருக்கலாமா, இல்லைன்னா அம்மாட்ட விட்டதுனால ஒரு ஏன்னா எங்கள் அம்மா என்னை விட நல்லா பார்த்துட்டாங்க. அதனால தான் நான் அவன்கிட்ட சொல்லுவேன். அவன் சொல்ல நீ என்ன வளர்த்தியான்னு கேட்கும்போது நான் கூட உன்னை இவ்வளோ நல்லா வளர்த்துருக்க மாட்டேன். ஏன்னா நான் பாப்பா விட்டுட்டு தான் போனேன். உனக்கு அம்மா 24 மணி நேரமும் உனக்கு கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி என் டாட்டர் வந்து கேர்ள் சைல்டுனால இன்னும் கொஞ்சம் பேசி கீசி அவள் கூட அப்படி வளர்ந்துருக்கலாமோ அப்படின்னு. ஏன்னா அவள் கொஞ்சம் அவளாக வளர்ந்த பொண்ணு. ஏன்னா எங்களுக்கு டைமும் கிடையாது. சில நேரம்லாம் நான் வரும்போது அவள் தூங்கிடுவா, காலையில் அவள் எந்திரிக்கிறதுக்குள்ளே நான் கிளம்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கான அந்த நேரத்தை நம்ம கொடுக்கலையோன்னு. ஆனால் வாழ்க்கையில் உயர்ந்ததுக்கப்புறம் சரி நம்ம இதை இழந்ததுனால தானே இந்த பிள்ளைங்களுக்கு அரசியல்வாதியோட டாட்டர் சன்னு, கவர்னரோட டாட்டர் சன்னுன்ற பேரை நம்மளால் வாங்கி கொடுக்க முடிஞ்சது இல்லை அப்படின்னு. ஆனால் அவங்க அதில் இழப்பா இல்லை. 2 பிள்ளைங்களுமே டாக்டருக்கு படிச்சிருக்காங்க. என் டாக்டர் வந்து ரொம்ப நல்லா படிப்பா, சன்னும் நல்லா படிப்பாங்க. 2 பேரும் டாக்டர், 2 பேரும் உயர்கல்வி படிச்சிருக்காங்க, 2 பேரும் மருத்துவமனையில் பணியாற்றுறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் தூரத்திலே இருந்தால் கூட நல்லா வளர்த்துருக்கீங்க, அந்த ஒரு கர்வமாக சொல்லலாம். இப்போ இன்னொன்று என்னென்னா, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இப்போ ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ற ஒன்று இருக்குது, பட் பர்சனலின்ற தாண்டி வந்து ப்ரொஃபஷ்னலி யூ வெரி கீன் நான் நினைக்கிறேன். ஏன்னா பையனோட கல்யாணத்துக்கு முந்தின நாள் கூட கட்சியோட ஏதோ ஒரு ஆடியோ கேசட் ரிலீஸ்க்கு போய் நீங்கள் அதை பங்கு பெற்றுட்டு தான் வந்திருக்கிறீங்க. ஸோ அவ்வளோ இன்வால்வ்மெண்ட், அவ்வளோ டெடிகேஷன், அது எப்படி ஒரு பர்சனால இப்படி இருக்க முடியும்? இல்லை, அது நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப சரியானது. எனக்கு வந்து சில நேரம் எல்லாரும் சொல்லுவாங்க என்ன இப்படி நீங்கள் வந்து இன்வால்வ்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என் பையனோட கல்யாணம் முடிஞ்சோடனே அடுத்த நாளே
நான் வந்து டூர் கிளம்பிட்டேன். இப்போ என்னோட பையனுக்கு பாப்பா பிறந்து அவளுக்கு காது குத்து நடந்தது. அப்போ வந்து கோயம்புத்தூர் செக்மெண்ட்டில் எல்லா மாவட்ட தலைவரையும் வர வச்சு அந்த காது குத்து இவங்களுக்கு கூட ஒரு சின்ன டிஸ்கஷன். ஏன்னா இங்கே வந்துட்டோம் எல்லோரும் வந்து விருந்துக்கு வந்தவங்களே நம்ம கட்சி விஷயமா கொஞ்சம் பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி அது எனக்கு வந்து 100%ல் 100%க்கு மேலே ஒரு இன்வால்மெண்ட் உண்டு கட்சியிலையும் சரி அரசியல்லையும் சரி. அதனால தான் ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக ஆளுநராக இருக்க முடியல அப்படின்றதான். ஏன்னா அந்த டூ மச் இன்வால்மெண்ட் இன் பாலிடிக்ஸ், டூ மச் இன்வால்மெண்ட் அது அதிகம் தான் சொல்லுவேன். அந்த அதிகம் இருக்கிறதுனால தான் நான் மேலே வந்தேன்னு சொல்லுவேன். ஓகே, நீங்கள் மேலே வந்திருக்கீங்க, யூ காட் எவ்ரி திங் பை யோர் ஓன், செல்ஃப் மேட் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ப்ரௌடாக நீங்கள் சொல்லிக்கலாம். இது எல்லாமே ஓகே தான். டயர்ட் ஆகலையா உங்களுக்கு? இல்லை, ஏன்னா லுக் அட் யூ, யங் ஏஜ்லேருந்து யூ பீன் டூயிங் அ லாட் ஆஃப் திங்ஸ். பொறுப்புகள், வேலை, பணி, குழந்தைங்க, இப்போ கட்சி, அது நிறைய இருக்கிறப்போ aren't you tired? You're 63, aren't you tired? இல்லை, நான் 63னே நினைக்க மாட்டேன். திருப்பி போடுங்க அப்படிதான் நினைப்பேன் நான். ஓகே, இன்னைக்கு வரைக்கும் நான் உங்களுக்காக சொல்லலை, கேமராக்காக சொல்லலை. நான் எனக்கு வந்து நான் டயர்ட் ஆகாமல் நான் பார்த்துக்குவேன். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 6 மணிக்கு பார்த்தாலும் நான் அப்படி தான் இருப்பேன். சாயந்தரம் 6 மணிக்கு பார்த்தாலும் நான் அப்படி தான் இருப்பேன். என்ன மேம் பண்ணுவீங்க? 12 மணிக்கு நான் அப்படி தான் இருப்பேன். நான் வந்து அப்படியே என்ன மேம் பண்ணுவீங்க சொல்லுங்க மேம். ஒரு 10 நிமிஷம் வேலை செஞ்சாலே மூச்சு வாங்குறது கஷ்டமாக இருக்குது எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க. இல்லை, நான் இங்கேருந்து ஹைதராபாத் போவேன், அப்புறம் ஹைதராபாத்லேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை வருவேன். ஆனால் எல்லா வேலையும் ஒரு வேலை கூட என்னில் கேப்புன்னு சொல்லவே முடியாது. இந்த வேலை இன்றைக்கினா அந்த வேலை எப்படியா நான் அடித்து பிடிச்சா நான் செஞ்சுருவேன். அது என்னோடய பழக்கம். இது வந்து நம்ம டைனமைட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சுத்த 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 வந்து கூட கொஞ்சம் சக்தி வரும்ல, அது மாதிரின்னு வச்சுக்கோங்க. அப்படிதான் எனக்கு இதை யோசிச்சு ப்ராசஸ் பண்ணுறதுக்கே வந்து ஒரு அது எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரம்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, நிறைய விஷயங்களை நானே உருவாக்கிக்கிறது. சின்ன வயசில் எப்படின்னா எங்கள் அம்மா வந்து எனக்கு அடுத்தடுத்து தங்கைங்க, அப்புறம் தம்பிங்க, நான் 5 பேர். நான் தான் முத. ஸோ அம்மாவோட கவனம் நமக்கு இருக்காது. இப்போ அம்மா கவனம் இல்லைன்னா நான் வந்து இப்படி தான் என்னோடய வாழ்க்கையை நான் அமைச்சிக்கணும். நாமளே யூனிஃபார்மை வந்து நாமளே ட்ரெஸ் பட்டு அயன் பண்ணி வச்சுக்கணும், நாமளே ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு யாரும் இல்லை அப்படின்ற இது. அதுக்கப்புறம் அப்பாவை எதிர்த்து அரசியலுக்கு வரும்பொழுது அப்பாவோட தோளில் ஏறி நம்ம அரசியல் செய்ய முடியாது. அப்போ நாமளே தான். அப்போ கடுமையான உழைப்பு மட்டும்தான் நமக்கு இருக்கிற இப்போ மூலதனம். அந்த உழைப்பை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். அந்த உழைப்பு தான் நம்மளை உயர்த்தும். அதனால் அந்த மனநிலை. ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம டாப்பில் இருக்கணும். ஆனால் அதுக்கு நம்மகிட்ட என்ன இருக்குது? நம்மகிட்ட இருக்கிறது உழைப்பு தான், நம்மளோட இருக்கிற திறமை தான். அதை தான் நம்ம செய்ய முடியும் அப்படின்னு நான் அதை உணர்ந்து அதோட முழுமையாக இப்போ மருத்துவராக இருக்கும்போது அப்படி தான் முழுமையாக இப்போ நான் என்ன மாதிரி ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்பெஷலிஸ்ட் வந்து ரொம்ப ரேர். ஆனால் எந்த தப்பும் நான் பண்ணது கிடையாது. நிறைய ஸ்கேன் டாக்டர்ஸ் அவங்க வந்து இப்படி இருந்தாங்க, இப்படி சொல்லிட்டாங்கன்னு கேஸ் எல்லாம் நிறைய. நான் ஒரு 20 வருஷம் அல்ட்ராசவுண்ட் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஒரு தப்பு கிடையாது. ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரு ஈடுபாடு. நான் இப்போ இது பண்ணால் ஏனோ தானோன்ற கதையே என்கிட்ட கிடையாது. ஆனால் அதுக்குன்னு ரொம்பவும் டென்ஷனாலாம் ஆக மாட்டேன். இயல்பாகவே அந்த ஈடுபாடை நான் அதில் போட்டால் மகிழ்ச்சியாகவே அதை I love everything. I like everything. You enjoy doing everything. Okay. இப்போ உங்ககிட்ட நான் பேசுகிறேன்னா இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் நான் நிறைய டென்ஷனில் வேலை செஞ்சுருப்பேன். பட் எஸ்எஸ் மியூசிக்கில் பேசணுன்னா இந்த நேரத்தை நான் இப்படி தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கணும்னா நான் உடனே ஐ வில் ட்ரான்ஸ்ஃபார்ம் மை செல்ஃப். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்புனோட நான் ஒரு அரசியல் கட்சி தலைவராக மாறிடுவேன். நான் உடனே அங்கே வந்து அப்படிம்பேன். அதுக்கு வேற ஒரு தோரணை, வேற ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குமா? பிகாஸ் இப்போ நான் உங்களை பார்க்குறப்போ வெரி ப்ளீசிங், ரொம்ப அதுக்குன்னு ரொம்ப ஆர்டிஃபிஷியல் தனமா இல்லை. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட சில பேர் இப்போ நான் தலைவர் ஆனோடனே என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் காட்டன் சாரி கட்டிக்கோங்க, கொண்டை போட்டுக்கோங்க, ஒரு நல்ல கிளாஸ் போட்டுக்கோங்க, இது மாதிரிலாம் தொங்கலாம் படாதுங்க அப்படி இருங்க, அப்போ தான் அரசியல் தலைவர் அப்படிலாம் நிறைய பேர் எனக்கு வந்து அட்வைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நல்ல தலையை நல்ல சப்பி சீவி நல்ல கொண்டை போட்டு அதுக்கப்புறம் நல்ல காட்டன் சாரி கட்டி அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் அரசியல். பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருந்தா போதுங்க. ஏன்னா இயல்பு தான். நான் இருந்துட்டு போறேன். அதுல நிறைய விஷயத்துல நான் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். இல்லை நீங்கள் அரசியல் கட்சி தலைவர் இப்படி தான் இருக்கணும்னா நான் எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் நல்லா டார்க் கலர்ல இருக்கீங்க, அதுக்கு லைட் கலர் கட்டணும். இல்லை எனக்கு டார்க் கலர் பிடிச்சிருக்கு. ஸோ ஐ என்ஜாய் எவ்ரிதிங். ஐ மை செல்ஃப் பிளான் இதுதான் அப்படின்னு. ஆனால் அதில் எல்லாமே சக்ஸஸிவ் பிளானாக தான் இருக்கும். எல்லாம் எதுவுமே ஃபெயில். ஐ கேனாட் அஃபோர்ட் டு ஃபெயில்ன்றது எக்ஸப்ட் எலெக்ஷன்ஸ். வேறு
வழி இல்லை, அது என் கையில் இல்லை. This is a statement though, I can't afford to fail. பட் ஏன்னா என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் ஃபெயில் ஆகிறதுக்கு நான் இடம் கொடுக்கறது இல்லை. ஆனால் இந்த எலெக்ஷன்றது உங்கள் கையில் இல்லை. அவங்க ஓட்டு போட்டு அதில் நாங்கள் ஃபெயில் ஆகிருக்கோம். பட் அதர் தேன் திங், நான் வந்து மருத்துவரானேன், நல்ல சோனாலஜிஸ்ட், நல்ல அரசியல்வாதி, நல்ல மாநில தலைவர் ஆகணுன்னே நான் ரொம்ப குறிக்கோளாக இருந்தேன். ஏன்னா வந்து எவ்வளோ போஸ்ட் இருந்தாலும் மாநில தலைவர் மாதிரி அது சரித்திரம் இல்லை. இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் தமிழ்நாடு பிஜேபியோட தலைவர் இவங்க, வேறு போஸ்ட்டுக்கு அந்த இது கிடையாது. அதே மாதிரி ஆளுநர், இந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இவங்க தெலுங்கானாவோட ஆளுநர், முதல் பெண் ஆளுநர், இந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இவங்க துணைநிலை ஆளுநர். ஆமாம், அதான். ஸோ அது எல்லாமே இதெல்லாம் என்னோட முயற்சியில், கடுமையான முயற்சியில் வந்தது. முயற்சின்னு எனக்கு அங்கீகாரமும் கொடுத்தாங்க, நல்ல வேலை செய்கிறாங்க, அதனால் இவங்களுக்கு. ஆனால் தேர்தல் அப்படி இல்லை. அதனால் என்னோடய வாழ்க்கையில் நீங்கள் கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு கனவுன்றது அது ஒன்று நினைவில்லாம் ஆகாமல் இருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. பார்லிமெண்ட்டில் பேசுகிறேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் பேச்சு திறமை இருக்குதுன்னு எனக்கு தோணும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற நான் வந்து தெலுங்கானாவில் நான் பேசி முடித்தேன்னா மேக்ஸிமம் ஸ்டாண்டிங் ஓவேஷன் தான். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த ஆடியன்ஸை கேப்சர் பண்ணுற ஒரு கலை எங்கள் அப்பாட்டேருந்து எனக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, நல்லா தமிழ் பேசுகிறீங்களே, தமிழ் கற்றதனால் தமிழ் பேசுகிறீர்களா? இல்லை, தமிழ் என்னை பெற்றதனால் தமிழ் பேசுகிறேன்னு சொல்லுவேன். அதெல்லாம் குமரி மாவட்டத்துக்கே உள்ள அந்த நாக்கு வழக்கம். ஆமாம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு, நிறைவேறாத கனவுனா மக்கள் மன்றத்தில், அது சட்டமன்றமாக இருக்கட்டும், பாராளுமன்றம், 25 ஆண்டுகால அரசியலில் இருந்தோம். இது வந்து எனக்கு ஏன் ஒரு வாய்ப்பு இல்லை? இப்போ கூட ஆளுநராக இருந்து ஒரு பெரிய கனவோடு தான் தென் சென்னையில் போட்டி போட்டோம். தொகுதி நல்லா தான் இருந்தது. ஆனால் அணி திராவிட முன்னேற்ற கழகத்தோட பலத்தை, எங்களோட பலத்தை நீங்கள் பார்க்கும்போது எங்களால் அதை மீறி வெற்றி பெற முடியலங்க. இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு கனவு. ஏன்னா என்னால் முடியும், மக்கள் பணி ஆற்ற முடியும். ஆக்சுவலி உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம் மேம். ஐ திங்க் தேர் so much of positivity அண்ட் ரொம்ப நம்புறீங்க நீங்கள். என்ன என்னால் முடியும், ஐ கேன் டூ இட் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கிறீங்க. இன்ஃபேக்ட் அந்த பிடிவாதத்தோடு இருக்கிறது வந்து நம்மளாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட இருந்து. இல்லை, அது முடியும்னா முடியும். அதுக்குன்னு வேலை செய்யாமல் இருது இல்லை, ஒர்க் பண்ணுறீங்க. ஐ வில் பிளான் ஃபார் இட், ஐ வில் ஒர்க் ஃபார் இட், ஐ வில் டெடிகேட் மை டைம் ஃபார் இட். அண்ட் வந்து ஆசைப்படுவேன், என்ஜாயும் பண்ணுவேன், மகிழ்ச்சியாக. அதே சமயத்தில் என்னோடய ட்ராவல் ரொம்ப முக்கியம். எனக்கு டெஸ்டினேஷனோட ட்ராவல் ரொம்ப முக்கியம், அந்த பயணம் ரொம்ப முக்கியம். இலக்கு இருக்கணும், அந்த இலக்கில் பயணத்தை வந்து கடினப்பட்டு இலக்க போய் அடைகிறதுல ஒரு கஷ்டம் ஒன்றும் இல்லை. இந்த பயணத்தை என்ஜாய் பண்ணி போங்க, அதுக்கப்புறம் இலக்கு வரும்பொழுது அதையும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து எனக்கு நான் மகிழ்ச்சி தான். என்னோட உடை உடுத்துறதுலேருந்து, காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து, இந்த நாளை எனக்கு மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு இறை பக்தி அதிகம். ஓகே, 4:30 மணிக்கு எழுந்துருவேன். காலையில் 4:30 மணிக்கு எழுந்து இறைவன் முன்னால் போய் நின்று, நேற்றைய தினம் நல்லா செய்தேன், ரொம்ப நன்றி, சில கடினங்கள் எனக்கு கொடுத்த, அதை தாண்டி வரணும், சில கஷ்டங்கள் இருந்தது, ஆனால் அதுலேயும் தாண்டி வரணும், இன்றைக்கி எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் நல்லது செய்யணும், கொஞ்சம் வந்து மற்றவங்களுக்கு எதையாவது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்போவுமே. மகிழ் அதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேன். இப்போ எப்படி போயிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், யாராவது பஸ்ஸுக்கு ஓடுனாங்கன்னா ஒரு நிமிஷம், ஐயோ அந்த பஸ்ஸில் அவங்க ஏறிட்டுமே, இந்த ஒரு மனநிலை சின்ன வயசுலேருந்தே இருக்கு. இப்போ என் கூட படித்த ஒரு பொண்ணு வந்து ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கலி ரொம்ப மார்ஜினலைஸ் பண்ணு. 2 முட்டை எங்கள் அம்மாட்ட கேட்டு வாங்கிட்டு போவேன். அவங்க வீட்டில் முட்டையே கொடுக்க மாட்டேன்றாங்க, அதனால் 2 முட்டை வாங்கி கொடுங்க. ஸோ அது மாதிரி ஒரு சின்ன வயதுலேருந்தே அப்படி ஒரு எண்ணம். ஸோ மகிழ்வித்து அந்த ட்ராவல், அந்த ஜேர்னியை, அந்த பயணத்தை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கும். காலையில் எழுந்துட்டு நல்ல உடை உடுத்துவேன், நல்ல எல்லாமே மேட்சாக தான் போடுவேன். இப்போ கொஞ்சம் கம்மியாகிட்டேன். இல்லை, க்ரீன் பிங்க் தான் எல்லாமே. அதனால் அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியே போயிட்டு வந்தால் ரொம்ப டயர்டான, திருப்பி ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சாமி கும்பிடுவேன், இடையில கோயிலுக்கு போவேன், கட்சி ஆஃபீஸ் போவேன், இடையில ஒரே 1 மணி நேரம் கொஞ்சம் படிக்கிறதுக்கு எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் சாயந்தரம் நைட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் படிப்பேன். தூக்கம் 2 மணி நேரம் கூட எனக்கு போதும். காலையில் 4:30 மணிக்கு திருப்பி எழுந்திருப்பேன். ஸோ என்னோடய வாழ்க்கை வந்து அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷான தாமரைப்பூ மாதிரி அப்படியே இருக்கும். இப்போ எனக்கு இன்னொன்று இருக்குது, நீங்கள் சொன்ன விஷயங்கள் பண்ணுறீங்க, இதான் என்னோட ரொட்டீன் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, இதில் அந்த மீ டைம்க்கான இந்த ஒரு இப்போ படம் பார்க்குறதோ இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஷாப்பிங் பண்ணுறதோ அதுக்கான ஸ்பேஸே இல்லையே. படம்லாம் பார்ப்பீங்களா? மீ டைமே கிடையாது எனக்கு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், படம் பார்ப்பீங்களா? இல்லை, படம் பார்க்க மாட்டேன். கடைசியாக எந்த தமிழ் படம் பார்த்தீங்க? தெரியாத, அறம் நினைக்கிறேன். அறம்
அந்த படம் எதுக்கு பார்த்தேன்னா, நான் வந்து இந்த ஆழ்துளை கிணறுல குழந்தைங்க விழுறத எடுக்கிறதுக்குன்னு சில மதுரையில் சேர்ந்த சில விற்பனர்கள் கூட ஒரு பிளான் போட்டு அதுக்காக ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். இந்த படம் அதுக்காக சொன்னதுனால நான் அந்த படத்தை போய் பார்த்தேன். ஓகே, அதுதான் கடைசியா நான் பார்த்த படம். என்கிட்ட ஃப்ளைட்லலாம் வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க, இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன் மேடம், இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படின்னு. அப்படியாப்பா அப்படின்னு. என்ன மேடம் இது ரொம்ப பாப்புலர் மேடம், இது வெள்ளி விழா படம் மேடம் இது அப்படிமாங்க. இல்லைப்பா சாரிப்பா நான் பார்க்கலப்பா அப்படின்னு. சரி, நீங்கள் வந்து டெலிவிஷன்ஸில் வந்து ஷோ நடத்தி இருக்கிறீங்க, கண்டக்ட் பண்ணியிருக்கீங்க பொதிகையிலலாம் அப்படின்றத நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்போ சினிமா ஆஃபர்ஸ்லாம் வந்திருக்கா உங்களுக்கு? இல்லை வரலப்பா. சினிமாவில் கதை கவிதை எழுதுறதுக்கு ஆஃபர்ஸ் வந்திருக்கு. ஒரு டீச்சராக நடிக்கிறதுக்கு ஆஃபர் பார்த்தீங்களா? இதுதான் நான் கேட்கணும்னு இருந்தது. நடிக்க ஆஃபர் வந்திருக்கு, அப்போ வந்தது. ஆனால் நமக்கு வந்து அரசியல் தான் சரியாக இருக்குன்னு நான் அதை ஒத்துக்கல. ஆனால் வந்து எனக்கு வந்து ஒரு திரை உலகம்ன்றது எனக்கு ரொம்ப அதுக்குள்ளே ஈடுபாடு இல்லை. சினிமா சின்ன வயதுலேருந்தே ரொம்ப பெருசாக பார்க்குறோம். நாங்கள் பார்த்த சினிமாலாம் எதுனா சிவாஜி, மரியாதைக்குரிய நடிகர் திலகம் சிவாஜி அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ப்ரீவியூ தேட்டரில் அவரோட படம் வர்றதுக்கு முன்னால் ப்ரிவியூ வரும் இல்லையா, அந்த ப்ரிவியூ தேட்டரில் போட்டு காமிப்பாங்க. அப்பா ஃபேமிலியோட கூட்டிகிட்டு போவாங்க. எல்லா சிவாஜி படமும் அதை மாதிரி ப்ரிவியூ பார்த்தது தான். தேட்டரில் போய் ரொம்ப படம் அப்பாவும் பிஸியாக இருக்கனால எப்பாச்சும் கூட்டிகிட்டு போவாங்க. நாங்கள் மருத்துவக் கல்லூரி ஆனவர், நானும் அப்படி தான், என் பொண்ணும் அப்படி தான், எங்கள் சாரும் அப்படி தான். 3 பேருமே சினிமா பார்க்க மாட்டோம். என் பையன் பார்ப்பான், ஆனால் அவன் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கான். நாங்கள் 3 பேருமே சினிமாவை பற்றி எந்த சினிமா வருது, எத்தனை மணிக்கு என்ன ரிலீஸ் ஆகுதுன்னு ஒன்றுமே தெரியாது. 2 சினிமா உலகம் எங்களுக்கு டோட்டலியாக. பட் விளம்பரம் பார்ப்பேன், இந்த படம் ரிலீஸ் ஆகுது, இன்னைக்கு கோட்டு வருது, அதெல்லாம் தெரியும். ஆனால் வந்து அதில் என்ன மாதிரி மேட்ரு கண்டென்ட் அதெல்லாம் பத்திரிகையில் படிச்சிருவேன், டிவியில் பார்த்துருவேன். நானாக போய் பார்க்கறது இல்லை. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல படம் பார்க்குறதுல ஒரு ஈடுபாடு இல்லை அப்படின்ட்டு. காலேஜ் படிக்கிறப்ப வந்து யூ ஆர் வெரி யங், யூ காட் மேரிட் அண்ட் யூ ஆர் ஹேவிங் அ சில்ட்ரன் அந்த டைமில். அப்போ உங்களோட இந்த ரிக்ரியேஷன், அந்த ஃபன் பண்ணுறதோ இல்லை வந்து என்ஜாய்மெண்ட், ஏன்னா காலேஜுன்றப்போ அது நம்மளுடைய சைல்ட்ஹுட்டில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அந்த லைஃப் வந்து எப்போவுமே எல்லாருக்குமே வி வாண்ட் டு ரீவிசிட்னு தோணக்கூடியது. அப்படி அதில் ஏதாவது ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ் இருக்கா காலேஜில்? இல்லை, எனக்கு எங்கள் 2 பேருக்குமே அதாவது வந்து எங்களோட பேஷண்ட் பார்க்குறது தான் மகிழ்ச்சி. எங்கள் டாக்டர் என்னை விட காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் கிடைக்கிறது. ஓகே, அதனால் எங்கேயுமே நாங்கள் போக மாட்டோம். வெளியூருன்னா எப்படி தெரியுமா நாங்கள் போவோம், எங்கள் டாக்டருக்கு வந்து வருஷம் ரெஃப்ராலஜி கான்ஃபரன்ஸ் ஏதாவது ஒரு ஊரில் இருக்கும், கட்டாக்கில் நடக்கும், ஹைதராபாத்தில் நடக்கும். அது ஒன்று தான் நாங்கள் வெளியேன்னு போகிறது. அதுவும் அவங்க கான்ஃபரன்ஸ் போயிடுவாங்க, நானும் எங்கள் பாப்பா என் சன்னெல்லாம் சுற்றிட்டு இருப்போம் அதை வெளியே. அப்புறம் நான் பிஸியாக அனுப்புகிறேன், அதுவும் போனதில்லை. அதனால் எங்களுக்கு ரெக்ரியேஷன், சினிமா பார்த்தோம், ஒரு ட்ரிப்பு போனோம், மகிழ்ச்சியாக இருந்தோம், அதுதான் மகிழ்ச்சின்னு எதுவுமே கிடையாது. அன்னன்னைய வேலையை மகிழ்ச்சியாக செய்கிறது. என்ஜாய் வாட் ஆல் ஐ ஃபேஸ் இன் மை ஜாப். டே டு டே லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை என்ஜாய் பண்ணிட்டு வரும்போது இது நடந்தது அது நடந்ததுன்னு சில இதெல்லாம் மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொள்வேனே தவிர அதில் என்ஜாய். எனக்கு என்னென்னா இதுக்கு நேரம் ஒதுக்கணும், இதுக்கு சினிமா போகணும், நம்ம ட்ரிப் போகணும், இதுக்கு நேரம் ஒதுக்கு அப்படிலாம் இல்லை. வி ஆல் என்ஜாய் அவர் ரொட்டீன். எல்லாம் நாங்கள் எல்லாருமே அப்படி தான். வி என்ஜாய் அவர் ரொட்டீன் ஒர்க். நான் கடவுள் அந்த சக்தியை கொடுத்தா போதும் அப்படின்னு காலையில் எந்திரிக்கிறது, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்க, வி என்ஜாய் சீயிங் த பேஷண்ட்டை காப்பாற்றினா எங்கள் சார் எக்ஸைட்டடாக ஃபோன் பண்ணுவாங்க. ஒரு பேஷண்ட் ரொம்ப சிக்காக இருந்தாங்க, நீ காப்பாற்றிட்டோன்னே நானும் சாமி கும்பிட்றேன், நானும் போய் கோயிலுக்கு போய்ட்டு அந்த பேஷண்ட் எங்களோட பேச்சு அப்படி தான் இருக்கும். ஆமாம், சார் சொல்லுவாங்க எனக்கு டிரான்ஸ்பிளான்ட்பா, நல்லா சாமி கொண்டு பிள்ளையார்கிட்ட போய் நான் டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட் நல்லா இருக்குன்னு கும்பிடுறேன். அப்புறம் திடீர்னு ஃபோன் பண்ணி அந்த பேஷண்ட் கொஞ்சம் யூரின் அவுட்புட் குறவாக இருக்குது, அதனால் நீ சாமி, நான் திடீர்னு திருப்பி போய் சாமி கூப்பிட்டு பேஷண்ட் நல்லா ஆகணும். ஸோ எங்களோட என்ஜாய்மெண்ட் வந்து பேஷண்ட்டை பார்க்குறது, அதில் அவங்க இம்ப்ரூவ் ஆகிறது, அவங்க ஃபேமிலி வந்து தேங்க் பண்ணுறது. ஸோ நம்மளோட லைஃப் நம்மளை என்ஜாய். அது மாதிரி அரசியல் அப்படி தான். இப்போ யார் வீட்டுக்கானு போனால் நம்ம கட்சி தொண்டர்கள் அவங்கெல்லாம் ஆசைப்பட்டு சரி வந்து பார்த்து அவங்க இது சொன்னாங்க, நம்ம அப்படி பண்ணோம் அப்படி அதில் என்ஜாய்மெண்ட். ஸோ ஆல்மோஸ்ட் அதுதான் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ என்னன்னா மோஸ்ட் ப்ரொடக்டிவ், ஒரு நிமிஷமும் மோஸ்ட் ப்ரொடக்டிவ். எஸ், இந்த மோஸ்ட் ப்ரொடக்டிவ் லைஃப்பில் வந்து நீங்கள் சொன்னீங்க யூ டோன்ட் அந்த டெஸ்டினியை வந்து பெருசாக இது பண்ணுறது கிடையாது, யூ ஜஸ்ட் என்ஜாய் த ட்ராவல் அப்படின்னு. பட் எனிவேர் எதுவாக இருந்தாலும் எண்ட் கோல்ன்றது கண்டிப்பாக நமக்கு கொஞ்சமாவது ஒரு தொலைவிலையாவது தோராயமாக தெரியணும் இல்லையா? இந்த பயணத்தில் அந்த எண்ட் கோல் எதை நோக்கி? பிகாஸ் நீங்கள் சொல்கிறதுல தேர்ஸ் நோ ரெஸ்ட், தேர்ஸ் நோ ரெக்ரியேஷன், பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணுறது, ஸ்ப்ளிட் பண்ணி ட்ரிப் போகிறதுனால அதெல்லாம் எதுவுமே இல்லைன்றப்போ இந்த ஓட்டம் எதை நோக்கி இருக்குது? இல்லை, அதாவது அதனால தான் சொன்னேன், இந்த பயணத்தை நம்ம மகிழ்ச்சியாக கேட்கும் பொழுது
அந்த ஓட்டம் இப்போ நான் அரசியல்வாதினா என் அரசியலில் இருக்கிறதுலே பெருசாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பார்லிமெண்ட்டுக்கு போகணுன்னு எனக்கு ஒரு ஆசை. அதை நோக்கி நாங்கள் அரசியல் இல்லைனா கூட அன்னைக்கு மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்க்கிறதுலையோ கட்சி தொண்டர்களுக்கு அனுசரணையாக இருக்கிறதுலையோ அது ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான். ஸோ அதில் எது நமக்கு கிடைக்குதோ. ஆனால் அதே நேரத்தில் சில நேரங்களில் கடுமையான சூழ்நிலை வரும். இப்போ நான் எல்லாம் என்ஜாய் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் வந்து ஒரு மீட்டிங்கில் சில நேரங்களில் ஹியூமிலியேஷன் வரும், எதிர்த்து பேச வேண்டியிருக்கும், நம்ம கட்சி தலைவர்கள்ட்டே சில நேரம் வாக்குவாதங்கள் வரும், சில நேரங்களில் நம்மளோட நல்ல தன்மையை புரிஞ்சிக்க மாட்டாங்க, இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் காண்பித்தலோட நான் இரவு ரொம்ப நேரம் உட்கார்ந்து இது ஏன் இன்னைக்கு நடந்தது, நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம நல்ல எண்ணத்தில் செஞ்சோமே, நம்மளை இப்படி பேசிட்டாங்களே, அதே மாதிரி ட்விட்டரில் நம்மளை ஒரு ஹியூமிலியேட் பண்ணும்போது இல்லைன்னா நம்மளை தவறாக எழுதும்போது இதெல்லாம் பாதிப்பு இருக்க தான் செய்யும். ஆனால் என்னோட பழக்கம் என்னென்னா அந்த பாதிப்பை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு அப்படியே முயற்சி செய்வேன். சரி இது வாழ்க்கையில் ஒரு விஷயந்தான், இதை விட கஷ்டமானதெல்லாம் எத்தனையோ பேர் பார்த்துட்ருக்காங்க, நமக்கு இதுதானே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் இதை விட்டுருவோம், இதுக்கு மேலே அப்போ உடனே புத்தகங்கள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவேன். புத்தகங்கள் எனக்கு பெரிய பலம், படிப்புன்றது எனக்கு பெரிய பலம். இன்னும் சொல்லப்போனால் நிறைய நேரங்களில் இறைவன் ஆசீர்வாதத்தினால எந்த சூழ்நிலையை நான் எதிர்கொள்கிறேனோ அன்னைக்கு எடுத்து படித்தேன்னா அதில் ரிலேட்டடாக இருக்கும். ஓகே அதில் நிச்சயமாக தீர்வு இருக்கும். அது எப்படின்னு எனக்கு தெரியாது. அது பார்த்தீங்களா, நான் இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன், இந்த புத்தகத்தில் இவ்வளோ தீர்வு இருக்குது. அது வந்து அது ஆட்டோபயோகிராஃபியாக இருக்கலாம். அப்போ நாம் ஒன்று ஃபேஸ் பண்ணியிருப்போம். திடீர்னு அன்றைக்கி கையில் புக் எடுத்து படித்தோம்னா அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னொரு தலைவருக்கு வந்திருக்கும். அந்த தலைவர் அதை தாண்டி வந்ததுனால தான் அவங்க தலைமை பண்புக்கு வந்தாங்க. ஆஹா, அப்போ எல்லா தலைவர்கள் வாழ்க்கை அப்போது எனக்கு வந்து அது அந்த ஒரு அது பிளெஸ்ஸிங், டிவைன் பிளெஸ்ஸிங்னு நான் நினைக்கிறேன். அது ஆமாம், ஏன்னா அது எனக்கு உண்டு. அந்த புத்தகம் எனக்கு நிறைய தீர்வுகள். புத்தகம் சில நேரங்களில் யாருக்கானும் தொலைபேசியில் போகும்போது அவங்க சொல்லுவாங்க, இப்போ என்னோட வாழ்க்கையில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவேன் அப்படின்னு, அது எல்லா இடங்களையும் எனக்கு ஒரு தீர்வு வரும். ஸோ அதனால் எனக்கு வந்து ஒரு டிவைன் பிளெஸ்ஸிங் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். லவ்லி. இப்போ என்னென்னா இவ்வளோ ஜாயஸான ஒரு பர்சனாக இருக்கீங்க, பப்ளியாக இருக்கீங்க, ரொம்ப எனர்ஜி வைப்ரண்ட்டாக இருக்கிற ஒரு பர்சனுக்கு வந்து இல்லை எனக்கு இந்த லைஃப்பில் இருக்கேன், நான் நினச்சா எனக்கு வந்து இப்போ உடனே நான் நினச்சதை பண்ணலாம், ஐ எம் இன் தட் பிளேஸ், யூஆர் வித் பவர் அண்ட் ஒரு பொசிஷனில் இருக்கீங்க, பட் ஸ்டில் யூ மைட் மிஸ் ஆன் சம்திங் இல்லையா, இதை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை, மிஸ் பண்ணுறதுன்னு ஒன்றும் இல்லை. பட் ஆனால் இப்போ வந்து இப்போ ஃபேமிலி கூட, இப்போ குழந்தைங்க கூட கொஞ்சம் அதிகமாக நேரம் ஸ்பெண்ட் பண்ணலையோ. இப்போ எனக்கு இப்போ கிராண்ட் டாட்டர் ஒன்று இப்போ இருக்கா. ஸோ அவங்கள மாதிரி விழும்போது வீடியோ காலில் பார்க்கும்போது நம்மளால் அவங்க கூட கொஞ்சம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண, குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு தான் இருக்கும். பட் ஆனால் உடனே டக்குன்னு நான் மாற்றிக்கிடுவேன். என்னோட வேலை அதுக்கானது இல்லை, அது நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. என்னோட வேலை அதை விட வேறு வேலை. அதனால் நம்ம இப்போ பார்க்குறதோட சாட்டிஸ்ஃபை ஆகிக்குவோம். வீடியோ காலில் பார்க்க முடியுதில்ல, அதில் வந்து அவள் சின்ன குழந்தைய அழகாக பேசுகிறா, அது நம்ம அது நம்ம சாட்டிஸ்ஃபைக்கும். நம்ம இல்லை, நம்மளோட வேலை வேறு. ஸோ என்னோடய வேலை வேறு அப்படின்னா மருத்துவக் கல்லூரி படிக்கும்போதும் அப்படி தான். இல்லை இது வந்து வெளியே போனேன். ஆனால் ஷாப்பிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்படியா? ஆமாம். எப்படி டைம் உங்களுக்கு அது சமீபத்தில் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், அது பயங்கர வைரல் ஆயிடுச்சு. கஷ்டம் வந்தால் ஷாப்பிங் தான். பயங்கர டிப்ரெஷன், ரீட்டெயில் தெரப்பின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதனால் ஆமாம் எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குப்பா, இது பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப டென்ஷனாக ஆகிடுச்சு, சரி விட்டுட்டு பாண்டி பஜார் போயிடும். பாண்டி பஜார் ஷாப்பிங்கா? பாண்டி பஜார் ஷாப்பிங் ரொம்ப பிடிக்கும். அதுவும் அப்படியே இந்த பிளாட்ஃபார்மில் அப்படி இப்போ போக முடியல, அப்படியே இந்த பிளாட்ஃபார்மில் போய் அப்படி கலராக எடுத்து போட்டு அப்படியே போவேன். அதனால் பாண்டி பஜார் ஷாப்பிங் என்னோட லைஃப்பில் ஒன்று பிடிச்ச விஷயம். ஆனால் இப்போ பண்ண முடியல. சொல்லும் போதே ஆனந்தமாக இருக்கே உங்களுக்கு. ஆமாம், அதனால தெரியுது. ஆமாம், அதனால் காலேஜ் படிக்கிறதே பிடிக்கும். அப்புறம் அரசியல் கட்சி தலைவர் ஆனாலும் போவேன். ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்க, செல்ஃபி எடுப்பாங்க, அது மாதிரி போயிடுச்சு. பட் ரொம்ப ஷாப்பிங் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு, ரீட்டெயில் தெரப்பி அந்த மாதிரி பேசுகிறப்பவும் சொல்லியிருந்தீங்க, இந்த யூ ஃபேஸ் லாட் ஆஃப் ஹியூமிலியேஷன் அப்படின்றப்போ அந்த ஒரு ஃபேஸ் இட் வில் புட் யூ டவுன். ஆஃப்கோர்ஸ் அந்த மாதிரி நம்மளை வந்து ஒரு மாதிரி நம்ம ஒரு பேட் ஸ்டேட்டில் கொண்டு போய் நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்திருப்போம், அதுக்கு ஒரு சம்மந்தமே இல்லாமல் எங்கே தான் வரீங்கன்ற மாதிரி தோணும் இல்லையா? அப்படி இருக்கிறப்போ இந்த ரீட்டெயில் தெரப்பி மாதிரி வேற என்ன விஷயங்கள் வில் அப்லிஃப்ட் யுவர் மூட் இன்ஸ்டன்ட்லி? என்ன பண்ணுவீங்க? புக்ஸ் தான். ஓகே, புக்ஸ் எனக்கு பிடிக்கும். சில நேரம் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு பாட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு மாத்திரம் பார்ப்பேன். சினிமா பார்க்க மாட்டேன். ஆனால் வந்து ஏதானு இந்த ஒலியும் மாதிரி பாட்டு, வெறும் பாட்டு மாத்திரம் வரும்ல, அது சில நேரம் பார்ப்பேன். பாட்டில் கூட நான் என்னென்னா பாடலை ரசிக்கிறத விட அதோட வார்த்தைகளை ரசிப்பீங்க. ஓகே, இந்த வார்த்தை இவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்ற வார்த்தைகளை ரசிப்பேன், அது ஒன்று பார்ப்பேன். இன்னொன்று வந்து இது ஸ்பீச்சஸ் இருக்கு இல்லையா, தலைவர்களோட ஸ்பீச்சஸ் இருக்குல்ல, அது போட்டு கேட்பேன். ஓகே, வெளிநாட்டில் உள்ள தலைவர்கள்னாலும் சரி, மார்ட்டின் லூத்தர் கிங்
அவர் எப்படி பேசியிருக்காரு, அப்புறம் ஒபாமா எப்படி பேசியிருக்காரு, அப்புறம் வாஜ்பாய்ஜி எப்படி பேசியிருக்காரு, மோடிஜி எப்படி கிரேட் லீடர்ஸுடைய ஸ்பீச் போட்டு கேட்பேன். ஸோ அந்த நேரத்தில் ஒன்று தான், எனக்கு ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன். இப்படி பண்ணனா கூட அதுலேயும் ஒரு 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 நமக்கு பலன் இருக்கணும். அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஓ இப்படியெல்லாம் பேசியிருக்காங்க, எப்படி பேசியிருக்காங்க, எப்படி அப்போ நாமளும் அப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்படியே சேர்த்துக்கிட்டே இருப்பேன். இப்போ எவ்வளோ அழகான ஒரு கிளாரிட்டி உங்கள் ஸ்பீச்சில் இருக்குது, விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதுல எல்லாம் இருக்குது, டிசிஷன்ஸில் இருக்குன்றதை பார்க்குறோமோ அதுக்கு ஈக்குவலாக வி கேன் ஃபைண்ட் அ ஸ்மால் இன்னசென்ஸ் இன் யூ. அது நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா? நீங்கள் ரொம்ப இன்னசென்ட், என்னப்பா நம்ம இவ்வளோ வெள்ளந்தியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? எல்லாரும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நானும் உணர்ந்திருக்கேன். ஏன்னா சில பேர் வந்து சிலது உள்ளே நிறைய வச்சுட்டு இப்படி அப்படின்னு சொன்னாங்கன்னா ஐயோ பாவம் அப்படின்னு நம்ம சில நேரம் தோணும். அது ஆரம்பத்தில், ஆனால் அதுக்கப்புறம் சுதாரிச்சிட்டேன். இல்லை இவங்களாம் ஏமாத்துறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் கிளினிக் வச்சுருந்தேன். அப்போ வந்து ரொம்ப புவர் பேஷண்ட்டாக பணம் வாங்க மாட்டேன். அப்போ நான் சொல்லுவேன் எங்கள் சிஸ்டர்கிட்ட, அப்போ வந்து அவங்க சிஸ்டர் அவங்க பாவம், அவங்க கையில் காதுலலாம் ஒன்றும் போடலை சிஸ்டர், பாவங்க ஒன்றுமே இல்லை அவங்க, அதனால் பாவம் அவங்ககிட்ட காசு வாங்காதுங்க, இல்லைனா 500க்கு 250 வாங்கிக்கோங்க அப்படின்ற. ஒன்று எங்கள் சிஸ்டர் சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி பண்ணுறேன்றக்காக அவங்க ரொம்ப எல்லாத்தையும் செல்ஃபோனெல்லாம் வெளியே வச்சுட்டு வராங்க உங்ககிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் அதை வச்சு முன்னே இடம் போடாதுங்க அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி அதாவது யாருக்கான ஏதாவது செய்யணும்னா செஞ்சிருவேன். அதனால் பட் ப்ளஸ் வந்து எனக்கு வந்து நான் என்ன வந்து இலகுவாகவே வச்சுக்கணும்னு நினைப்பேன். அதனால தான் இந்த இன்னசென்ஸ்ன்னு நினைக்கிறேன். அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப டைட்டாக மீட்டிங்னா இப்படி தான் பேசணும் அப்படின்னு இல்லை. ஐ லாஃப் இட் அவுட் அண்ட் ஐ கீப் மை செல்ஃப். அது எனக்கு எனர்ஜி கொடுக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஆத்திரப்பட்ட அகண்ட பாத்திரத்தில் கூட கை நுழையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆஸ் அ டாக்டர் எனக்கு தெரியும், ஆத்திரப்படும் போது நம்மளோட அட்ரினல்லேருந்து எல்லாமே டென்ஷன் ஆகி அது வேண்டாம் அப்படின்னு. எங்கள் அப்பா ரொம்ப கோவப்படுவாங்க. ஓகே, இப்போ எங்கள் அப்பாட்ட வந்து சிலது எப்படின்னா, அப்பாட்ட வந்து நல்லதை கற்றுக்கணும், அப்பா எதுக்கெல்லாம் நெகட்டிவாக இருந்தாலும் அதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அரசியல் அப்படின்னு நான் நினச்சது உண்டு. அதில் கோபம் ஒன்று, பயங்கர கோபம் வரும் எங்கள் அப்பாவுக்கு. தட்டெல்லாம் தூக்கி வீசிடுவாங்க. இந்தா அப்படின்னாங்கன்னா எல்லாருமே வீட்டில் பயந்து போய் நிற்கணும். ஸோ நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அதே மாதிரி பிள்ளைங்களை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. எங்கள் அம்மா அளவுக்கு எங்கள் அப்பா யாரானு கேட்டால் மகளே நீ அவங்க மகன் என்ன படிக்கிறேன்னு கேட்டால் மகளே இங்கே வா நீ என்ன படிக்கிறேன்னு சொல்லு அப்பாட்ட. அதுதான் எங்கள் அப்பாவோட. ஏன்னா அவங்க டோட்டலாக நாட்டுக்கு அவங்களோட இன்வால்மெண்ட் டூ மச் இன் தட். ஸோ நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும். தூரத்தில் இருந்தால் கூட அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கணும். அவங்களுக்கு வேணுன்றதை நம்மளால் வாங்கி கொடுக்க முடியலன்னா கூட அவங்கள வாங்கி அது மாதிரி அந்த சப்போர்ட் இருக்கணும் அப்படின்னு. ஸோ எனக்கு எது கிடைக்கலையோ அது நமக்கு குழந்தைங்களுக்கு இல்லாமல் போயிடக்கூடாது. ஏன்னா நாங்கள்லாம் விஐபி டாட்டர்ஸாக வளர்ந்தா கூட வி டிட் நாட் ஹேவ் எனி பேரண்ட்ஹுட் எங்களுக்கு கிடையாது. எங்கள் அம்மா இருந்தாங்க, அப்பாட்ட பேரண்ட்ஹுட் ரொம்ப கிடையாது, நிச்சயமாக கிடையாது. அப்பா வந்து என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. அது மாதிரி ஒரு வாட்டி எங்கள் அம்மா தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு சொன்னால் காதி கிராஃப்ட்லேருந்து 3 ரூபாய்க்கு ஒரு சட்டை வாங்கிட்டு வந்தாங்க. அந்த சட்டையை பார்த்தாலும் எங்கள் அம்மா அழுதுட்டாங்க, என் பிள்ளைங்க எப்படி இந்த சட்டையை போடுவாங்கன்னு. ஸோ அப்பாவோட இது அவ்வளோதான். ஆனால் அம்மா அது இது பாண்டி பஜார் கூட்டு போய் இதில் போய்ட்டு எல்லாம் போட்டு இது அழகாக இருக்கும். அம்மா வந்து கொஞ்சம் ஒரு ரிச் ஃபேமிலியில் வளர்ந்தவங்க. அப்பா வந்து டோட்டல் அரசி காந்தியவாதி. ஸோ யோசனை பண்ணி பாருங்கள், ஒரு லட்சாதிபதி ஒரு காந்தியவாதி எப்படி காம்பினேஷன் சரியாக இருந்திருக்கும். அந்த காம்பினேஷன் நிறைய நேரத்தில் பிரச்சனை ஆகிடும். ஆமாம், எங்கள் அம்மாவுக்கு அம்மா பட்டு சாரி கட்டுறது, நான் கூட நிறைய பட்டு கட்டுறது அது அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸு. அம்மாவுக்கு பெரிய பார்டராக இருக்கணும், நிறைய ஜுவல்ஸ் போட்டுக்கணும். அம்மாவுக்கு அப்பாவுக்கு வந்து காதி கட்டணும், சிம்பிளாக இருக்கணும், காதி கட்டணும், கழுத்தில் கையில் எதுவும் போடக்கூடாது. இப்போ எப்படி காம்பினேஷன் சரியா வரும்? இந்த டிஃப்ரென்சஸ் வந்து வீட்டில் இருக்கிறப்போ அது எப்படி நீங்கள் தான் எஃபெக்ட் ஆவீங்க அதில்? அப்பா அம்மா ஒரு இது பண்ணுறாங்க, ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது அப்படின்றப்போ அதனால தான் நான் நினச்சிக்கிட்டேன், இல்லை நாம் வந்து குழந்தைங்களுக்கு நம்மளோட இது கொடுக்கணும். நல்ல வேலை சார் வந்து என்னை ரொம்ப கான்ஃபிடன்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு சாருக்கு கொஞ்சம் கோவம் தான், நான் அமுங்கி போயிடுவேன். அப்படியே சரி இல்லை நம்ம வந்து இது பண்ணிவிடுவோம் அப்படின்னு. அதனால நான் வந்து ஒரு சூழ்நிலையை வந்து நான் வந்து கடந்து போகிறதுக்கு பழகிட்டேன். ஏன்னா இல்லைன்னா எங்கள் அப்பா ரொம்ப டென்ஸ்டாக இருப்பாங்க. அதனால அந்த மாதிரி சூழ்நிலை வீட்டில் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுல. இப்போ ஆக்சுவலி பேரண்ட்ஸோட குவாலிட்டிஸ் வந்து கண்டிப்பாக பசங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுவும் அப்பாவோடது பொண்ணுக்கு வரும். என் அப்பா செம்ம ஷார்ட் டெம்பர்ட், அதே மாதிரி நானும் பயங்கரமான அது கோவம் இருக்குது. இப்போ அப்பா ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னா உங்களுக்கும் அது சம்வேர் இட் வில் பி இன்சைட் இல்லையா? இருக்கு. அதனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் எனக்கு மாற்றக்கூடியது எதுவுமே இப்போ இல்லைன்னு. அது அந்த சின்ன வயசில் அந்த கோபம் இருந்தது. ஆனால் இல்லை இது நமக்கு சரியாக வராது. ஏன்னா கோபம் பண்ணும்போது நம்மளும் கஷ்டப்படுறோம், மற்றவங்களும் கஷ்டப்படுத்துகிறாங்க. எதுக்கு அதை கஷ்டப்பட நம்ம கோவப்படக்கூடாது. ஸோ அது என்னையே நான் டோன் பண்ணிக்கிட்டேன் நபர் நிறைய விஷயத்தில். இல்லை அரசியல்வாதினா இப்படி தான் இருக்கணும், அரசியல் வந்து டென்ஷன் ஆகி இங்கே வீட்டில் வந்து கத்துறது, அந்த கஷ்டத்தை வீட்டில் வந்து அப்படியே அப்படி இல்லை. அந்த வாசலோடு நம்மளோட கஷ்டத்தை விட்டு வீட்டுக்கு வந்து அவங்ககிட்டலாம் சந்தோஷமாக இருக்கணும்.
ஷேர் பண்ணிக்குவேன். இப்போ இவ்வளோ கஷ்டமாக இருந்ததுப்பா, அவங்க திடீர்னு என்ன அப்படி சொல்லிட்டாங்க, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், இல்லைனா நான் செஞ்ச வேலையை வேறு யாரோ செஞ்சேன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நிறைய இழப்புகள். ஆனால் இது வந்துட்டு இட் மஸ்ட் ஹவ் கம் த்ரூ லேர்னிங் தான் நான் நினைக்கிறேன் இல்லையா? இப்போ இந்த கோவப்படக்கூடாதுன்றது ஒரு லேர்னிங் தான். பட் ஒரு டைமில் தமிழிசை வந்து ஃபயர் மாதிரி வந்து கோவப்பட்டிருக்கோ டைமிங்ஸும் இருந்திருக்கும் இல்லையா? இருக்கு. அப்படி ஏதாவது மறக்க முடியாத சம்பவம் வீட்டில் நடந்திருக்கா? பயங்கரமாக கோவப்பட்டு அந்த அப்பா மாதிரியே ஒரு கோவம் இருக்குப்பா தமிழுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வீட்டில் அவ்வளோவா வந்ததில்லை. ஆஹா, வீட்டில் அதில் நான் அதை உடனே அந்த அப்படி வந்த உடனே அதை அணைச்சிருவீங்க. வெளியில் 1-2 நேரம் அப்படி ஆயிருக்கு. அரசியல் மேடையில் பேசும்போது அது ரொம்ப ரொம்ப சில ரொம்ப கோவம் வந்துடும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வெளி உலகிலையும் ஒரு 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 இன்சிடென்ட்ஸ், இந்த சோஃபியான்னு ஒரு கேர்ள் வந்து என்னை எதிர்த்து சத்தம் போட்டது, அது வந்து எல்லோரும் தவறாக சொன்னாங்க, தமிழிசை போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஃப்ளைட்டுக்குள்ளே அந்த பொண்ணு ரொம்ப சத்தம் போட்டுச்சு, ஃப்ளைட்டுக்குள்ளே போடக்கூடாது அப்படின்ற ஒரு இது. அது நான் போய் வெளியே வந்து சத்தம் போட்டேன். அது வந்து இயல்பாக அவங்களோட பிஹேவியரில் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு. அதனால் பொது வாழ்க்கையில் பொது வெளியில் வேறு யாராவது பாதிக்கப்படுறாங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும். ஓகே, அப்போ நான் கோபத்தை பயங்கரமாக காமிப்பேன். ஓகே. ஆனால் வந்து மற்றவர்களை பாதிக்கும் அளவிற்கு கோபம், என்னோட கோபம் அவர்களை பாதுகாக்கும்னா நான் கோவப்படுவேன். இன்னொருத்தங்களை பாதிக்குதுன்னா நான் கோவப்பட மாட்டேன். ஓகே, பயங்கரமா இருக்கே. கோவம் அவங்கள பாதுகாத்துச்சுன்னா ஓகே, அவங்களுக்கு பாதகமாலாம் இருக்கக்கூடாது. ஓகே. இப்போ வந்து அதனால நான் வந்து அப்படி இல்லை, ஒன்று தமிழிசை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணால் நான் இயல்பே அப்படி பண்ண ஆள் கிடையாது, என்ன இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஆதங்கமாக இருக்கு. ஆமாம், அவங்க மேலே தப்பு இருந்தாலும் அது தப்பு இல்லை, நீங்கள் அரசியல் தலைவி, நீங்கள் பெருசாக சாமனிசத்தோடு நடந்துக்கிட்டீங்க அப்படி இப்படின்லாம் எழுதுனாங்க. பட் எனக்கு மனசாட்சிக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு. அப்படி 1-2 இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கே தவிர மற்றபடி ஐம் வெரி காம்னா இல்லை, ரொம்ப ஆக்டிவ் பர்சன் தான். கோபம் வரும், ஆனால் அது வந்து யூ சேனல் இருந்த ரைட் வே. ஆமாம், ரைட் வே. ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுவேன். ஓகே, அதெல்லாம் ஸ்ட்ராங். ஆனால் அது ரொம்ப சிரிச்சுக்கிட்டே பதிவு பண்ணுவேன். அதான் எங்கள் தலைவர், நான் தலைவராக இருக்கும்போது சொல்லுவாங்க, நான் சிரிச்சேன்னா ஐயோ தலைவர் சிரிக்கிறாங்க, ரொம்ப கோவமாக இருக்காங்க போல இருக்கு. கோவத்தின் வெளிப்பாடு சிரிப்பா இருக்கும். ஓகே, ஆமா, யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களுக்கும் அப்படிம்பேன், சத்தம் போட்டு சிரியா ரொம்ப கோவமா இருக்காங்க. ஓகே. ஸோ இந்த பியூட்டிஃபுல் இன்னசென்ஸை வந்து நிறைய இடத்துல வந்து அதை மேனிப்புலேட்டிங் இட், அதை மிஸ்லீடிங்காக வந்து அதை மாற்றுறாங்க. நான் பர்சனலாக வந்து பார்த்தேன். இப்போ ரீசெண்டாக கூட 2015 ஃப்ளட்ஸ் அப்போ வந்து யூ ஹேர் இன் த போட், அந்த இடத்துல நீங்கள் வந்து டிஸ்பைட் நீங்கள் அந்த டேஞ்சரை உணர்ந்தீங்களான்னு எனக்கு தெரியல, பட் யூ தேர் இந்த ஃப்ளைட் வித் அந்த போர்ட் வித் எல்லா இதெல்லாம் வச்சுட்டு காப்பாற்றணுன்ற ஒரு ஒன்லி இன்டென்ஷனோட போனீங்க இல்லையா? அதில் ஐ குட் சி ஒன் இன்னசென்ஸ். இப்போது மற்ற யாராவது வந்து அதை பண்ணியிருந்திருப்பாங்களா? அது ஒரு ஆமாம், அதுதான் நான் சொல்கிறேன். இது வந்து என்னோட மற்றவங்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுலேயும் விமர்சனம் வரும். உதாரணத்துக்கு நீங்கள் கரெக்டான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. ஈக்காட்டு தாங்கலுக்கு போகிறோம், போட் எடுத்துகிட்டு போகிறோம், நிறை மாத கர்ப்பிணி ஒருத்தங்க, அவங்கள வந்து பயங்கரமாக பெயினில் இருக்காங்க. அப்போ என் காரை போட்டில் போய் என் காரில் ஏற்றி அவங்கள அனுப்புகிறேன். அப்போது வந்து நான் அதை பதிவு பண்ணுறேன், ட்விட்டரில் பதிவு பண்ணுறேன். உடனே இது மாதிரி போய் சொல்வீங்களா அப்படின்னு உடனே இதெல்லாம் நடக்கிறதா, சினிமாத்தனமா, என்ன திரைக்கதை வசனம் எழுதுறீங்களா அப்படின்லாம் எழுதுனாங்க. நான் உண்மையாக அதில் பதிவு பண்ணேன். ஆனால் நல்ல வேளை அந்த பொண்ணோட பிரதர் அவர் வந்து, நான் இது மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்றில் ஒர்க் பண்ணுறேன், என்னோட தங்கச்சியை வந்து இவங்க ஏற்றி அமைச்சனால போய் ஒரு 10 நிமிஷத்தில் குழந்தை பிறந்துருச்சு, டாக்டர் அன்னைக்கு இல்லைன்னா வழியிலே எதாவது ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு அப்புறம் அடுத்த நாள் அவர் ட்விட்டரில் பதிவு செஞ்சார். அதனால எனக்கு என்னென்னா, யார் நீங்கள் பாராட்டுறீங்களோ பாராட்டலையோ எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை. நான் எனக்கு இன்றைக்கி நல்லது செய்யணும்னு நினச்சா நான் செஞ்சிருவேன். அவ்வளோ. ஓகே, ஓகே, பியூட்டிஃபுல். அதே மாதிரி தேர் இஸ் அ லாட் ஆஃப் மீடியாவில் இருக்கிறோமோ இல்லை ஒரு பப்ளிக் ஃபிகராக இருக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ பாசிட்டிவ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான ஒரு நெகட்டிவ் வந்து நம்மளை பேஷ் பண்ணுறதுக்கு பப்ளிக் அந்த ரைட் ஒன்று இருக்குது. அது ரைட்டுன்னு கிடையாது, அவங்க அதை பண்ணுறாங்க, அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அதை பண்ணுறாங்க. லாங் பேக் இப்போ வந்து சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்கில் இருக்குது, எவ்ரிபடி ஹேஸ் ஆக்சஸ் டு இட். ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்போவே வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப பேசும் ஒரு நபராக இருந்தீங்க. அப்படின்றப்போ அந்த இனிஷியல் டைமில் ஒன்று இருந்திருக்கும்ல, என்னப்பா சோஷியல் மீடியானால என்னென்னு தெரியாத ஒரு டைமில் வந்து என்னடா நம்மளை மீம் ஒன்று பண்ணுறாங்க, நம்மளை கலாய்க்கிறாங்க, நம்மளை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்கன்ட்டு ஒரே டைம்ல யூ வுட் ஹவ் ஃபேஸ்ட் a lot இல்லையா? நிச்சயமா. அதை எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணீங்க? அது எனக்கு வந்து என்னன்னா அதுல கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு மன வருத்தம் உண்டு. ஏன்னா எப்படி சித்தரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு தலையெல்லாம் பரட்டையா போட்டு கருப்பா வந்து ஒரு குள்ளமா ஒரே ஒரு நாள் வந்து மைக்கு ஏட்டலன்னு ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு அதில் ஏறி நின்னேன். மைக்கை விட்டுட்டாங்க, அதில் நான் எவ்வளோ நல்லா பேசுனேன்னு விட்டாங்க. அந்த ஸ்டூலையும் ஒரு வட்டம் போட்டு நீ வந்து ஸ்டூல் மேலே ஏறி நின்னேன்னு. அதே இது ஒரு பெண்ணு வந்து சாயந்தரம் வந்து டிபேட்டில் சொல்கிறாங்க, இவங்க என்ன ஒரு ஸ்டூல் மேலே ஏறி நிற்கிறவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டாங்க.
நான் நினைக்கிறேன், ஐயோ இது என்னடா இது, சரியா யாரோ தான் அப்படி போடுறாங்கன்னா ஒரு பெண் கட்சி நிர்வாகி ஆப்போசிட் பண்ணி அவங்களும் இதை சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ என்ன மாதிரி உலகம் போய்கொண்டு இருக்கிறது? இப்போ யாரை மதிக்கிறாங்க, எதை மதிக்கிறாங்க? அப்போ நான் என்ன ஃபேஸ் பண்ணேன் தெரியுமா? அப்போ நான் உண்மையிலே என்னோடய திறமை மேலே எனக்கு அபரிதமான நம்பிக்கை உண்டு. இன்றைக்கி இப்போ என்ன நீங்கள் பேச கூப்பிட்றீங்கன்னா எனக்கு புத்தகம் படிக்கணும்னு கூட இல்லை. இப்போ வாங்க யாரும் வரல, அடிக்கடி நான் சொல்லுவேன் எமர்ஜென்சி டாக்டர் மற்றெல்லாம் எமர்ஜென்சி டிபேட்டர்னு சொல்லுவேன். ஆரம்ப காலத்தில் என்னென்னா இப்போ தொலைக்காட்சியில் டிபேட் நடக்கும், யாரோ ஒரு தலைவர் வர்றதா இருந்திருக்கும், வரமாட்டாங்க, திடீர்னு என்னை கூப்பிடுவாங்க. நான் பத்திரிகைக்காரங்களாம் கொஞ்சம் நல்லா பழகுவேன். நான் அப்புறம் இப்போ வரணுமாப்பான்னா பேரெல்லாம் வேறு யார் பேரோ போட்டுட்டீங்க விளம்பரம், இல்லை பரவாயில்ல, அப்படி போவேன், எல்லாத்தையும் பேசுவேன். ஏன்னா எனக்கு அப் டு டேட்டாக இருப்பேன். அரசியல்னாலும் சரி, இலக்கியம்னாலும் சரி, புத்தகங்கள்னாலும் சரி, அப் டு டேட்டாக இருப்பேன். ஏன்னா எனது திறமை மேலே எனக்கு அபார நம்பிக்கை. எந்த சூழ்நிலையும் சமாளிக்க முடியுன்றதுல எனக்கு நம்பிக்கை உண்டு. அதனால தான் நான் பார்லிமெண்ட் மாதிரி போய் எடுத்து என்னோட திறமையை நான் நிரூபிக்கணும் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா என்னால் இது எல்லாமே என்னால் ஃபேஸ் பண்ண முடியும். ஆக இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை நாம் பெண்ணை ஒரு பெரிய தலைவராக உருவாகிறாங்கன்றதை மறைக்கணும். உடனே இவங்களை என்ன பண்ணணும், இவங்களை ஒரு பாடி ஷேமிங் ஹியூமிலியேட்டிங் ஒரு பிக்சராக நம்ம கிரியேட் பண்ணி கொண்டு போனாங்க. அதில் எனக்கு மிகப்பெரிய வருத்தம் தமிழ்நாடு அரசியலில், மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா ஒரு ஆளுமையாக இருக்க வேண்டிய ஒரு நபரை நீ எல்லாம் ஒரு ஆள், ஏன்னா இது பெண்ணாக இருக்கிறதுனால தான் எனக்கு இது அதிகம் வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு எந்த ஆண் தலைவர் இந்த அளவுக்கு அதை எதிர்கொள்ளலை அப்படின்றது என்னோட அழுத்தமான கருத்து. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், என்ன அளவுக்கு யாரையாவது அவ்வளோ ஹியூமிலியேட் பண்ணியிருக்காங்களான்னு? கிடையாது. வேறு பெண் தலைவர்களே அவ்வளோ பண்ணியிருக்காங்களா? கிடையாது. இப்போ என்னை எப்படி நீ மட்டம் தட்டி உட்கார வைக்கணும்? ஏன்னா யூ ஆர் எமர்ஜிங் ஆஸ் எ லீடர், யூ ஹேவ் த கெப்பாசிட்டி, யூ கேன் லீட் தி பார்ட்டி, லீட் த ஸ்டேட். அப்போ உன்னை என்ன பண்ணணும்? அப்போ உனக்கு ஒன்றும் இல்லை, நீ கருப்பு, நீ சுருட்ட, நீ கட்ட அப்படின்னு கொண்டு 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 அதை தட்டி 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 கொண்டு போனாங்க. அது நிறைய மனசு எனக்கு அது அதிகமாக போகும்போது தான் அது மனதில் நின்றுடுச்சு. ஒரு நாள் என்கிட்ட நான் உஸ்மானியா மெடிக்கல் காலேஜில் ஒரு ஸ்பீச் கொடுக்குறேன். ஸ்பீச் கொடுத்து முடித்தோடனே எல்லோரும் ஸ்டாண்டிங் ஒவேஷன்லேருந்து கை தட்டுறாங்க. அப்போது அங்கேருந்து வந்த ஒருத்தர் சொன்னது என்கிட்ட, உங்களை நான் தமிழ்நாட்டில் சில பிக்சர்லாம் பார்த்து உங்களை இவ்வளோ ஸோ யூஆர் அ டால் ஃபிகர். அப்போ தான் நான் சொல்லுவேன், என்னை குள்ளோன்னு சொல்லுவாங்க, பட் நான் உயர்ந்த மனிதன், என்னோட திறமை இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இது ஒரு 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 இன்டைரக்ட் வே ஆஃப் ஒரு தாக்குதல் இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். அது இன்னும் இருக்குன்னு நான் சொல்லுவேன். 2 மாநில ஆளுநராக இருந்து 2 மாநிலத்தோட பிரச்சனைகளை தீர்த்த ஒரு பெண் தலைவரை உனக்கு என்ன தெரியும், நீ எதுக்கு வந்த, ஒருமையில் பேசுகிறாங்க. அவளுக்கு என்ன தெரியும், அவளை சும்மா இருக்க சொல்லு. பேசுவீங்களா நீங்கள் ஆணாக இருந்தால்? பேசுவீங்களா? 2 மாநிலத்து ஆளுநராக இருந்து ஒரு கட்சி 5.5 வருஷம் வழி நடத்தி அவ்வளோ ஒரு பர்சனை அவனை பார்க்க சொல்லுன்னு சொல்வீங்களா? அதுன்றாங்க, இல்லைன்னா அவன்றாங்க. இது யார் மேலே? பெண்ணுனா இன்னும் அந்த அந்த இதை எப்படி மேம் டேக்கிள் பண்ணுறீங்க மென்டலி? ஹவு டு யூ ப்ராசஸ் இட்? ஏன்னா இப்போது ஒர்க் ஸ்பேஸ், இப்போ என்னோட ஒர்க் ஸ்பேஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்றப்போ அது என்னோட ஒர்க்கை அஃபெக்ட் பண்ணும் இல்லையா? அஃப்கோர்ஸ் அதை அஃபெக்ட் பண்ணும். இப்போ உங்களோட ப்ரொஃபஷன் திஸ் இஸ் யோர் ஒர்க், யூஆர் டூயிங் இட் 24/7, இதுதான் உங்களோட முழு மூச்சாக இருக்குன்றப்போ இதில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்றப்போ ஹவு டு யூ டேக்கிள் இட்? வா, அது மண்ணில் ஏறி உட்காந்துச்சுன்னா உங்களால் எதுவும் செய்ய முடியாது. அப்போ தட்ஸ் ஆல். நீ அவன்னு சொல்லு, அவன்னு சொல்லு, அதுன்னு சொல்லு, எது வேணாலும் சொல்லு. ஆனால் நான் இன்னும் தமிழ்நாடு அரசியலில் சும்மாலாம் வரல. ஆளுநராக இங்கே திருப்பி நீங்கள் என்ன தான் என்னை ஹியூமிலியேட் பண்ணாலும் என்னோட பங்கு தமிழ்நாடு அரசியலில் இருக்கும் அப்படின்றத நான் என்னோட இது வரைக்கும் நான் அப்படி தான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இனிமேல் நான் ப்ரூவ் பண்ணேன். மேம் இப்போ நல்லா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, அப்போ ரொம்ப கோவத்தில் இருக்காங்களோ? இருக்கலாம், சமுதாயத்து மேலே சில ஏன்னா நீங்கள் இருக்கலாம். ஆமாம், நீங்கள் இப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் அம்மா ஒரு நாள் அழுதுட்டாங்க, பரட்டையாக போட்டு இப்படி போட்டுருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க, சின்ன வயதில் எங்கள் வீட்டில் எனக்கு மட்டும்தான் சுருட்ட முடியும், மற்றவங்க எல்லாத்துக்கும் இப்போ கொஞ்சம் ஸ்மூதன் பண்ணியிருக்கேன், எல்லாரும் இன்னும் சுருட்டையாக இருக்கும். அது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சுருட்ட சோறு போடுன்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு சுருட்ட முடி, அதனால் எல்லாம் சுருட்ட முடின்னு சந்தோஷமாக நான் பார்க்குறது, இந்த சுருட்டையை வச்சு உன்னை இவ்வளோ கேலி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அது என்னை ரொம்ப வச்சு செஞ்சாங்க. எப்போ பார்த்தாலும் அது உங்களோட அந்த அந்த ஆளுமை தெரிஞ்சிடக்கூடாது, அதுக்கு நீ இப்படி தான், நீ இப்படியே கொண்டு போனாங்க. அதில் தமிழ்நாடு அரசியலில் அது பெரிய ஒரு
பெண்ன்றதுனால See, அது என்ன வேணா நடக்கட்டும், but end of the day அது அதில் இன்னொன்று நான் சமுதாயத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, இப்படி அமுக்க மேலே வந்து தான் நான் இன்றைக்கி இருக்கேன். நான் எனக்கு என்னை ஹியூமிலியேட் பண்ண அன்னைக்கு நான் வந்து படுத்து தூங்கி இருந்தேன்னா இல்லை அழுது வெளியே வந்திருந்தேன்னா ஆளுநர் லெவலுக்கு வந்திருக்கேன். என்ன தான் சரித்திரம் இருக்கு இல்லையா? தெலுங்கானா சரித்திரத்தில் நான் 4.5 வருஷம் ஆளுநர். புதுச்சேரி சரித்திரத்தில் என்னைக்குனாலும் அந்த 3 வருடங்கள் அழிக்க முடியாது. இவங்க இந்த வருடங்கள் ஆளுநர். தமிழ்நாடு பாஜகவில் 5.5 வருடம் அதிக நாட்கள் இருந்த ஒரு பெண் தலைவர் என்ற சரித்திரத்தை அழிக்க முடியாது இல்லையா? அதே இது நான் அழுது குப்புறப்படுத்திட்டு இது நமக்கு வேண்டாம், இது நம்ம அப்படின்னு போயிருந்தேன்னா இந்த சரித்திரத்தை நடந்திருக்காது. ஆமாம், பெரிய விஷயம் தான், இது பெரிய விஷயம் தான். என்னோட வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 60 தாண்டுறதுக்குள்ள ஒரு பெரிய மாநில தேசிய கட்சியோட தலைவர், 2 மாநிலங்களோட ஆளுநர், ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு டாப் மோஸ்ட் பொசிஷன்ஸை நான் வந்து ஒரு அரை நூறாண்டுக்குள்ள நான் நிகழ்த்திருக்கேன். பெரிய விஷயம் இதெல்லாம் எல்லாமே. இப்போ நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன், நான் எங்கள் அப்பாட்ட கட்சியில் சேர்ந்தேன்னா எங்கள் அப்பாவோட மகன்னு கிடச்சிதுன்னு. இல்லையே, நான் இன்னொரு கட்சியில் சேர்ந்து சாதாரண தொண்டை நான் பயணித்து அதில் மாவட்ட அளவில், மாநில அளவில், தேசிய அளவில், அதுக்கப்புறம் உயர்ந்து அதுக்கப்புறம் மாநில தலைவராகி அப்புறம் ஆளுநராகி எல்லாமே அந்த ஜேர்னி வந்து நம்மளோட உழைப்பினாலையும் நம்மளோட அதற்கு நமக்கு தலைவர்கள் ஒத்துழைப்பு இருந்தாங்க. பாஜக மாதிரி இல்லை நல்ல தலைவர்கள் இருக்கும்பொழுது அதை ஒப்புக்கொண்டார்கள், அந்த திறமையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவ்வளோதான். இப்போ நீங்கள் பேசுகிறப்போ பெண் தலைவர் அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணீங்க. என்னதான் இப்போ பெண்களுடைய வளர்ச்சி வந்து ஒவ்வொரு துறையிலையும் அதிகமாக இருந்தாலும் பாலிடிக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. இதை பற்றி நான் உங்களுடைய கருத்து சரிதான். ஏன்னா 2 விஷயம் நான் சொல்லுவேன். ஒரு பெண் தலைவரை, ஒரு பெண் நிர்வாகியை ஒரு பொறுப்புக்கு அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அவர் ஆணை விட பல மடங்கு பணியாற்றியிருக்க வேண்டும். இப்போ ஆண் வந்து ஒரு 10% நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா நாங்கள் ஒரு 30-40% வேலை செஞ்சாதான் இந்த பதவிக்கு இவங்க வர முடியும் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, 2வது சவால்கள். கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவாங்க. ஆண்களுக்கு அது கிடையாது. நீங்கள் 10 மணிக்கு போகலாம், 12 மணிக்கு வரலாம், யார்கிட்ட வேணாலும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நானும் அதே பொறுப்பில் தான் இருப்பேன், அவங்களும் அதே பொறுப்பில் தான் இருப்பாங்க. அவங்க 2 மணி 3 மணிக்கு எல்லாரும் உட்காந்து பேசுவாங்க, நான் அதை செய்ய முடியாது. இன்றைக்கு வரைக்கும் நான் செய்ய முடியாது, அதை ஒத்துக்கிறேன். மாநில தலைவராகவே இருந்தால் கூட 12 மணிக்கு மேலே நான் ஆண் தலைவர்களை உட்கார வச்சுட்டு பேசிட்டு பண்ணியிருக்கேன். நான் அதெல்லாம் செய்திருக்கேன். அதெல்லாம் நான் வந்து நான் உறுதியாக இருக்கும்போது என்னை யாரும் ஒன்றும் செஞ்சிட முடியாது, சொல்லிட முடியாது. ஆனால் மற்ற பெண்களுக்கு பண்ணும்போது அவங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் வருகிறது. இன்னொன்று வந்து சவால்களான சூழ்நிலையை சந்திக்கும் போது, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நான் திரும்பியே பார்க்காம நேரு நடந்து ஆயுதான் ஆகும்னு நடந்துக்கிட்டே இருப்பேன். நிறைய பெண்கள் இது நமக்கு தேவையில்லை, நமக்கு எதுக்கு இவங்ககிட்டலாம் பேச்சு வாங்குறதுக்காக நம்ம இருக்கோம் அப்படின்னு திரும்பி போய் அவங்க அது வரைக்கும் வந்த தூரத்தை தாண்டி திருப்பி கூட்டுக்குள்ளே போயிருக்காங்க, நிறைய பேர் போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பெண்கள். அப்புறம் ஃபேமிலி. இப்போ வந்து எனக்கு இவ்வளோ ஹியூமிலியேஷன் வந்ததுன்னா, இப்போ எங்கள் சார் சொல்லுங்கன்னா இப்போ இப்படி எழுதுகிறாங்க, அம்மா வருத்தப்படுவான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் மேலே வர வேண்டியான்னு பாரு, நான் மேலே வரேன்னா பாருங்கள் அப்படின்னு என்னோட துணிச்சலில் நான் சொல்வேன். எத்தனை பேருக்கு அது சொல்ல முடியும்? ஸோ அவங்க வீட்டில் இப்போ எதாவது தப்பறாவோ ஏதாவது தவறாக எழுதப்பட்டாலும் இப்படி என்ன அவங்க வாழ்க்கையில் அவங்க குடும்பத்தில் பிரச்சனை வரணுன்னு அவங்க அதுலேருந்து. ஸோ அரசியலில் பெண்கள் முன்னுக்கு வர முடியாததற்கு காரணம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ என்னையே நான் உதாரணமாக சொன்னேன், இவங்க வந்து இவ்வளோ திறமைசாலி, இவ்வளோ மேலே வந்துடக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது? உங்களை வேறு எதுவும் சொல்ல முடியாது. உனக்கு பேச தெரியாதுன்னு சொல்ல முடியாது, உனக்கு நடக்க தெரியாதுன்னு சொல்ல முடியாது, கட்சி நடத்த தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் நடத்தி காண்பிச்சிட்ருக்கேன். மீட்டிங்கில் எழுத தெரியாதுன்னு சொல்ல முடியாது, நான் எழுதிட்டுருக்கேன். அப்போ என்ன சொல்கிறது? நீ கருப்பு, நீ இப்படி தான் இருப்பேன்னா அப்போ நம்மளோட தன்னம்பிக்கை உருக்குலைக்கிறதுக்கான நடத்த ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைன்னு தான் நான் சொல்வேன். இது எல்லா பெண்களுக்கும் நடக்கும். ஆனால் வந்து அதை அவங்க தாங்கிக்கிட்டு நடை போடுவது ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி அந்த தொடர் ஓட்டம் ரொம்ப முக்கியம். ஓடிட்டே இருப்போம், அது திரும்பி பார்த்தேன்னா அவ்வளோ நேரம் போட்ட எஃபர்ட் வேஸ்ட்டாக போயிடும். எஸ், பியூட்டிஃபுல். அவ்வளோ டேக்அவேஸ் இருக்குது உங்களுடைய கான்வர்சேஷனில். இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங், ஒரு ஃபயரி லேடி, ஒரு பாஸ் லேடியாக வந்து இன்றைக்கி அவ்வளோ இன்ஸ்பிரேஷனலான பல விஷயங்கள் ஷேர் பண்ணுறீங்க. ஐ பிலீவ் இந்த மாதிரி நிறைய பேர் எமர்ஜ் ஆகி வரணும், ஸ்ட்ராங் லீடர்ஸாக இந்த நாட்டை வந்து லீட் பண்ணுறதுக்கு. நிச்சயமாக. இப்போ நானே எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, எல்லாரோட வாழ்க்கையிலையும் இதெல்லாம் அவங்க கொண்டிருப்பாங்க. ஆமாம். இப்போ எதிர்கொள்ளும் போது இல்லை நாம் வந்து இதை எதிர்கொண்டா நாம் வந்து இதில் தோல்வி அடையாமல் எதிர்கொண்டா நம்ம மேலே வரலாம் அப்படின்னு ஒரு செய்தியே நான் வந்து மக்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னை பொறுத்தவரையில் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு பயன் தருமா இருந்ததுன்னா அதில் நான் மகிழ்ச்சி அடைவேன். ஏன்னா எனக்கு இறைவன் ஆசீர்வாதத்தினால எல்லாமே இருக்குது.
படிப்பு இருக்குது, நல்ல குடும்பம் இருக்குது. இதுக்கு நான் அரசியலுக்கு வந்து தான் பிரபலம் ஆகணும்ல. அரசியல்வாதியோட மக. என் கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் மிக பிரபலமான சிறுநீரக மருத்துவர். 2 மருத்துவர்களோட அம்மா நான். ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் என்னோட வாழ்க்கை ஓட்டம் என்னென்னா, தமிழகத்தில் நல்லதை செய்து ஒரு நல்ல தலைவராக பரிமளிக்கணும் அப்படின்றது தான் ஆசை. எப்படி மரியாதைக்குரிய காமராஜர், மரியாதைக்குரிய எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற தலைவர்கள், தமிழ்நாடு கலைஞர் போன்றவர்கள் தமிழ்நாட்டுக்கு இதை செஞ்சாங்க, இப்படிப்பட்ட ஒரு தலைவர் சமுதாயத்துக்காக வாழ்ந்தாங்க அப்படின்னு இருக்கணும். அதை மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழணும்னு நினச்சி தான் நான் வந்து ஆளுநர்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு கன்ஃபைன்டு லைஃப் அப்படி இல்லாமல் நாம் வந்து முழுமையாக ஒரு தமிழகத்தில் ஒரு தலைவராக பரிமளிக்கணும் அப்படின்னு. நான் ஆளுநராக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கேன். இப்போ வந்து தெலுங்கானாவில் ஒரு 6 கிராமங்களை தத்தெடுத்தேன். தெலுங்கானாவில் ராஜ்பவனில் உள்ள நிர்வாகத்தை முழுசாக மாற்றினேன். எல்லாருக்கும் மருத்துவ கேம்ப் நடத்தினேன். டிஸ்பென்சரி ஆஃப் த ராஜ்பவனை முழுமையாக எல்லாருக்கும் பயன் தர மாதிரி மாற்றினேன். அதே மாதிரி புதுச்சேரியில் குழந்தைங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி 7.5% இருக்கிற மாதிரி இங்கே 10% கொண்டு வர முயற்சி செய்தேன். 75 கொடுத்தீங்க. ஆமாம், 75 ஸ்கூல்ஸ்க்கு போனேன். அதே மாதிரி இது இன்னொன்று நல்லா டேலண்ட் ஹண்ட்டுன்னு ஒன்று பண்ணுவேன். ஈவினிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ராஜ்பவன் லானில் உட்காந்து, ராஜநிவாஸ் லானில் உட்காந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்களை கூப்பிட்டு வர சொல்லுவேன். அவங்க வந்து ஆடல் பாடல் எல்லாம் செய்வாங்க. ஸோ அவங்களோட டேலண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணேன். டேலண்ட் ஹண்ட்டுன்னு சொல்லிட்டு குழந்தைங்க அப்போ வந்து நிறைய இந்த கலரி விளையாடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அது அவங்க ரொம்ப பெரிய என்கரேஜிங்க. ஸோ அது மாதிரி நோ பேக் டேன்னு கொண்டு வந்தேன். ஒரு நாள் பேக்கே வேணாங்க, சந்தோஷமாக இருக்கணும். அதனால் நோ பேக் டேன்னு குழந்தைங்களாங்க நான் ரொம்ப பாப்புலர். இந்த கவர்னர் நோ பேக் டே கொண்டு வந்தேன். அது மாதிரி வாட்டர் பில்னு ஒன்று கொண்டு வந்தேன். 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி வாட்டர் பெல் அடித்தா தண்ணி குடிக்கணும். ஏன்னா அப்புறமே டாய்லெட்ஸ் சுத்தமாக இருக்கணுன்றதுக்காக இந்த பிபிசிஎல் போன்ற நிறுவனங்கள்கிட்ட சொல்லி டாய்லெட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண. அது மாதிரி நிறைய வேலை. ஒரு இடத்துல இருந்தால் பொதுமக்களுக்கு பலன் தரணும் அப்படின்னு நினைப்பேன். என்னோடய வாழ்க்கை அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுதான். ப்ரில்லியன்ட் பா, எவ்வளோ விஷயங்கள் இன்னும் நிறைய பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்கு உங்ககிட்ட. பட் ஐ நோ தேர்ஸ் நோ மச் டைம் ஃபார் இட். பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பேரிங் அஸ். இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு டைம் கொடுத்து இந்த பாட்காஸ்ட் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். வெரி வெரி கிளாட் மீட்டிங் யூ. நன்றி. இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பிளஷர் இஸ் மைன். தேங்க்யூ. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.